method. I am extremely delighted to welcome you, sir. Thank you, gentlemen and elegant lady. Thanks for inviting me. Start with me. Okay, let them fix it. First of all, my sincere thanks to the management for believing in me that I shall be a resource person for this program. And Uma ma'am, who is my old friend. And when she was a student, I trained her. And thanks to her, because she was the one who reminded me about it when she was working, when she was studying in Park Engineering. I was a trainer there. So I really appreciate and I thank Uma ma'am for giving this opportunity. And I would like to thank all the people who are sitting here in a wonderful multiplex theatre atmosphere. The hall is a real nice theatre atmosphere. மத்தியான ஒருத்தர் பேசுறதை கவனிக்கிறது எவ்வளோ கஷ்டம் எனக்கு தெரியும். ஸோ உங்கள் கண்ணில் வந்து சில ஒளி கதிர்கள் என்னுடைய கழுத்துக்கு கத்தியாக வர்றது, நீதானா அது இந்த நல்ல காரியத்தை பண்ண போகிறோம், நீதானா அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, அது ஐ ரியலி என்ஜாய். ஸோ எவ்வளோ நேரம் நான் பேச போகிறேன் அப்படிங்கிறது நான் சொன்னேன்னா இப்போ நீங்கள் மனசு உடஞ்சு போயிடுது. அதனால் அதை பற்றி பேசலாம், நம்ம அதை பற்றி அந்த இடத்துக்கு போவேன். ஆனால் நான் ஒன்று மட்டும் உங்ககிட்ட சொல்லுவேன், நான் ரொம்ப நேரம் உங்ககிட்ட பேசிகிட்டே தான் இருக்க மாட்டேன். நீங்களும் பேசுவீங்க, வேலை செய்வீங்க, நிறைய பண்ணுவீங்க. ஸோ த டாபிக் கோஸ் லைக் டெவலப்பிங் எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸ். அதை பற்றிலாம் நம்ம அப்புறம் பேசுவோம். லெட் அஸ் நாட் ஃபார்மலி பிரிங் டு தட். பிபிடிஸ் எல்லாம் இருக்குது, அதை பற்றிலாம் நம்ம அப்புறம் பேசுவோம். பட் லெட் அஸ் ஸ்பீக் as a friendly model. From December 2019 till say February December 2021 காலையில் எழுந்திரிச்சோம் நம்ம எல்லாருக்கும் ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. என்ன ஃபீலிங்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு நம்ம உயிரோடு இருக்குமா அப்படின்னு, அப்படித்தானே? ஸோ அந்த ஃபீலிங்கை சர்வ் பண்ணி நம்ம வந்திருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு யூ மஸ்ட் பி ரியலைசிங் இட். Seriously, human race was challenged with survival bias. Every single day morning we had been having a thought that are we going to be alive today? That was the biggest challenge that was posed for everybody in this entire world. 1.59% of the world's entire population is being swept away. 1% of world இறந்துட்டாங்க because of the pandemic. அதை மீறி நானும் நீங்களும் இன்னைக்கு உயிரோடு இருக்கோம் அப்படின்னா அது பல பேருடைய ப்ரேயர்ஸ், அப்பா அம்மாவுடைய ஆசீர்வாதம் அப்படிங்கிறது. பட் இங்கே பாயிண்ட் என்னன்னு சொல்லி கேட்டால், நீங்கள் எவ்வளோ ஸ்பெஷலான ஆட்கள் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணியிருக்கேன். I'm just trying to make you understand how much special acumen you people are holding by being youngsters today. You see, நான் யங்ஸ்டராக இருக்கும்போதும் சரி, இந்த காலேஜுடைய பிரின்சிபல் யங்ஸ்டராக இருக்கும்போதும் சரி, இல்லை சீனியர் ஃபேக்கல்டி மெம்பர்ஸ், இதை அரேஞ்ச் பண்ணுற ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் யங்ஸ்டராக இருக்கும்போதும் சரி, எங்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு சேலஞ்ச் யங்ஸ்டரான உங்களுக்கு இருந்துச்சு. எங்களுக்கெல்லாம் சேலஞ்ச் என்னன்னு சொல்லி கேட்டால், வேலை கிடைக்குமாங்கிற சேலஞ்ச், படிக்கிறது வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படிங்கிற சேலஞ்ச், இந்த மாதிரி சேலஞ்ச் தான். பட் உங்களுக்கு இருந்த சேலஞ்ச் அப்படிங்கிறது உயிர் சம்மந்தப்படும். ஸோ உலகத்திலேயே எந்த ஜெனரேஷனும் பார்க்காத ஒரு சேலஞ்சை நீங்கள் பார்த்து இன்னைக்கு ஜம்மு சீட்டில் உட்காந்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிற அந்த ரியலைசேஷன் கட்டாயம் உங்களுக்கு இருக்கும். ஸோ யூ மஸ்ட் ஃபீல் ப்ரவுட் அபவுட் இட் and you must feel happy about it, and most importantly you must understand that all those people who are studying in the school as 7th standard and 6th standard, you people are the role models for them, because you have won a war, a pandemic war. One award நான் சொல்ல முடியாது, ஓரளவுக்கு சமாளிச்சுட்டு இருக்குன்னு வேணா சொல்லலாம். So first of all, I appreciate all you people for keeping the confidence that you will be surviving and surviving till now. நிலச்சி நின்று இப்போ வந்திருக்கீங்க, அதுதான் இருக்கிறதே முக்கியம். எம்ப்ளாயபிலிட்டிங்கிறது வேலை கிடைக்கிறது, அதை விட முக்கியமான ஒரு விஷயம் யூ ஆர் ஸ்ட்ராங் அண்ட் யூ ஆர் அலைவ். ஸோ இப்போ நான் சொல்கிறது எக்ஸாஜரேட் பண்ணி சொல்கிற மாதிரி இருக்கா, இல்லை நான் சொல்கிறது நியாயம் இருக்குன்னு தோணும்? சாய்ஸ் 1 or சாய்ஸ் 2? சாய்ஸ் 2, சாய்ஸ் 1, சாய்ஸ் 2. ஓகே, தேங்க்யூ. தென் ஏன்னா என் வீட்டில் வந்து ஒரு தம்பியோ இல்லை ஒரு கசினோ உங்களை மாதிரி இருந்தாலும் நான் வந்து போய் கண்டிப்பாக டெய்லி நான் சொல்லுவேன், எனக்கு தெரியாதான்னு சொல்லுவேன். பட் அந்த ஏஜில் எனக்கு கசின் தான் கிடையாது, சின்ன பசங்க தான் இருக்காங்க. அதனால தான் நான் உங்கள்கிட்ட சொல்லுவேன். ஸோ
என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணார் அவர். யுவர் நேம் சார்? Sheikh Sadaf. Sheikh Sadaf. ஷேக் Sadaf. சதாப். தேங்க்யூ ஷேக் சதாப். ஷேக் சதாப் இன்ட்ரடியூஸ் மீ. ஸோ அந்த இன்ட்ரடக்ஷன் நீங்கள் கேட்டிருப்பீங்க. த ஒன்லி திங் தட் ஐ ஹேவ், இங்கே உங்கள் முன்னாடி நிற்கிறதுக்கு எனக்கு ஒரே ஒரு எலிஜிபிலிட்டி தான். I don't care whether I am the chief speaker or I don't care whether I am given the importance or I don't care about that as far as this particular conclave is concerned. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் the only thing that I care is I am given some time as a speaker to spend time with you. அது எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். That's very very important to me and I am very serious about it. Some 1 hour or 1.5 hours I am going to spend with you, and in this 1.5 hours, when you and me are leaving this hall, we will be having a kind of a parenthesis of thinking. That is, in the mind there will be a glowing of light that this guy has given me something and I am taking that home. அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று கண்டிப்பாக இருக்கும். அதுக்கு நீங்கள் கோஆப்ரேட் பண்ணணும். கோஆப்ரேட் பண்ணுவீங்க, கண்டிப்பாக பண்ணுவீங்க. சரி, now shall we get into the formal presentation, right? Presentationல first நான் உங்களுக்கு காமிக்க போகிறது set of topics. அந்த டாபிக்ஸ் எல்லாம் பாருங்க. அந்த டாபிக்ஸ்ல இங்க இருக்கிற right from this corner to this corner, every single person will have something to speak about the topic. அந்த டாபிக் பத்தி பேசுறதுக்கு ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே இருக்கும். நான் என்ன சொல்றேன்னா, அந்த டாபிக்கை பத்தி பேச முடியுமான்னு பாருங்க. Just come over here, stand on the dais or stand here and speak your mind on the topic. First, let me give you the topic. The set of topics. I call this as topics gathering. Just see if you could speak at least one topic out of this entire lot. 4 slide வச்சிருக்கோம், ஒவ்வொரு ஸ்லைட்லையும் 10-12 டாபிக்ஸ் இருக்கு. So every single individual here will have some topic attractive. Like, I don't want to waste the time by reading out the topics, but you can just browse through. You'll look at a topic. Like, now உங்களை மாதிரி ஒரு ஸ்டூடெண்டாக இருந்தால் I would like to definitely speak about topic number 5. What subjects were hardest for you in school? Maths அப்படின்னு நான் சொல்லுவேன். இங்கே இருக்கிற நிறைய பேர் என்னுடைய சகாக்களாக இருக்கீங்கிறது எனக்கு தெரியும். So, and I would like to speak about the topic that is in the last section, கடைசி topic in this slide. What's on the internet that you couldn't live without? சாப்பாடு இல்லாமல் வாழ்ந்துருவேன், தண்ணி இல்லாமல் வாழ்ந்துருவேன், ஆனால் இன்டர்நெட்டில் இது இல்லைன்னா என்னால் வாழ முடியாது. Kind of Instagram reels அப்படின்ற மாதிரி. So I will speak about that topic. So இது ஒரு list. Let's go to the next list. இதுல third topic பாருங்க. Do you think that virtual reality will become mainstream in the near future? இது கொஞ்சம் டெக்னிக்கலான டாபிக்ஸ் தான். ஏன்னா எந்த யங்ஸ்டருக்கு எந்த டாபிக் இப்போ பிடிக்கும்னு சொல்ல முடியாது. That's why I have made a heterogeneous list of topics. And this is just a second list. Look at the last topic. What were some of the best and worst things about where you grew up? நீ வளர்ந்து வந்த இடத்துல நீ பார்த்த நல்ல விஷயங்கள் என்ன, நீ பார்த்த மோசமான விஷயங்கள் என்ன? நான் வளர்ந்ததே ஒரு மோசமான விஷயம் தான், நீ தான் இப்படி கேட்டு அப்படின்னு அது ஒரு டாபிக் தான். And look at the first one in this list. It's a very important one and I'm actually curious to know. What are the accomplishments you are most proud of? Mr. Manigandan, I am not proud of any accomplishments because I don't have any accomplishments. அப்படி இல்லை, அக்காம்ப்ளிஷ்மெண்ட்ஸ்னா சாதனைகள். என்னென்ன சாதனைகள் அப்படிங்கிறதுல நீ ரொம்ப பெருமையாக இருக்கு அப்படின்னு பார்த்தா, என்கிட்ட கேட்டீங்கன்னா நான் +2 பாஸ் பண்ணதே ஒரு பெரிய சாதனை அப்படின்னு நான் சொல்லுவேன். 10th பாஸ் பண்ணதே ஒரு பெரிய சாதனை அப்படின்னு நான் சொல்லுவேன். செமஸ்டரில் அரியர் இல்லாமல் பாஸ் பண்ணது ஒரு பெரிய சாதனை. ஸோ இதெல்லாம் டாபிக்ஸ். ஓகே, இப்போ நான் கேட்குற அடுத்த கொஸ்டின் ஃப்ராங்காக உண்மையை சொல்லுங்கள். When this gallery of topics are being shown, and let's say for example if this particular individual is willing to speak about the 55th topic, and if that particular individual is willing to speak about say 20th topic, or if this particular individual is willing to speak about third topic, the interest is there to speak about the topic. The content is there to speak about the topic. The confidence is also there to speak about the topic. ஆனா ஏதோ ஒன்று அந்த பையனை தரும். இங்கே வந்து பேசுறது சரா
ஏதாவது கூப்பிடுறாரு, போகலாம் பட் இன்னும் தெரியல. ஆனால் என்னமோ அங்கே போய் நின்று வேற பேசணும்னு சொல்றாரு. முடிஞ்சுன்னு அந்த ஸ்டேஜ் வேற ஏறுன்னு வேற சொல்றாரு. அதான் அது மட்டும் தான் யோசிக்கணும். பேசுற கண்டென்ட் நிறைய இருக்கு. இதை பத்தி பட்டே கிடப்பேன். எக்ஸாம் நான் அப்படிதான் எழுதுறேன், என்னன்னு தெரியாம அப்படியே வச்சுக்க அப்படியே எழுதிட்டு ஒரு 4 மணி நேரம் எழுதுறேன். அந்த மாதிரி இதையும் பேசிட்டு போகலாம். ஆனா அங்க போய் நிற்கிறது அப்படிங்கிறது. ஸோ what is that particular stopping factor that is making the individual glued on the seat and the boy or the girl is not able to get up? Employability la first challenge crack பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க கிராக் பண்ண வேண்டிய first challenge இதான். கரெக்டா? Am I right or wrong? Not aptitude, not technical domain, but this particular thing which is acting as a stopping factor to you in order to go in front of some people and speak. So on the stopping factor என்னது? What do you think? இந்த கொஸ்டினுக்கே அதுதான் ஸ்டாப்பிங் ஃபேக்டர். கேள்வி கேட்டு நீ அங்கே நிற்கிறது உனக்கு எவ்வளோ சுலபம். ஆனால் நான் என்னமா ஸ்டேஜ் ஃபியர். ஓகே, எனி அதர்? ஸ்டேஜ் ஃபியர் இஸ் ஒன் சாய்ஸ். வேற ஏதாவது? ஸ்டேஜ் ஃபியர்னு ஒன்று இருக்கா இல்லையான்றதை பற்றி பேசுவோம். பட் ஸ்டேஜ் ஃபியர்னு இவர் சொல்லியிருக்காரு. எஸ், ஐ டோட்டலி அக்ரி வித் ஹிம். எனி அதர் பாயிண்ட்? ஃபியர்லாம் இல்லை, அது வேற என்னமோ. நம்ம பேசுறது தப்பாயிடுமா? அப்புறம் என்னவா? இன்ஃபீரியர். நம்ம டியூனிங்ல இருக்கீங்க நீங்க. இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், ஸ்டேஜ் ஃபியர், a doubt and an agility that my content is wrong. That's a very important point. Smart. Any other? ஏன்டா அதெல்லாம் கிடையாது, எனக்கு பயமெல்லாம் இல்லை, பேசுறது தப்புன்னா யோசிக்க மாட்டேன். ஆனால் 10th படிக்கும்போது நான் ஒரு தடவை இந்த மாதிரி போய் பேசுறேன். அன்னைக்கு ஒரு 4 பேர் பார்த்தேன், சிரிச்சாங்க. அன்னைக்கு முடிவு பண்ண இனிமேல் வாழ்க்கையில் ஸ்டேஜே ஏற்படாது. அதான் என்ன கருத்து. நீங்க சொல்ற மாதிரிலாம் இல்லை. இப்படி சில பேருக்கு பயங்கரமான லெவலில் சில மாஸ் ஃப்ளாஷ்பேக்கெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி யாராவது இங்கே இருக்கீங்களா? சரி, ஓகே. Jokes apart, fear, inferior complex, self-doubt that the content might be wrong. இதெல்லாம் இன்னொன்று இருக்கு. I am trying to catch that from you. உங்ககிட்ட இருந்து அதை பிடிக்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணிருக்கேன். பார்க்கலாம்டா, நீ ட்ரை பண்ண. நாங்கள் பேசிடுற மாதிரி பார்க்கலாம். நீ பேசிட்டே எங்கிட்ட நீ எடுக்க முடியாது அப்படின்னு நீங்க வலுக்கட்டாயமா இருந்தீங்கன்னா என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. தூங்குறவனை தான் என்னால் எடுக்க முடியும். தூங்குற மாதிரி நினைக்கிறவங்க எடுக்க முடியாது. இதை எடுத்து எனி அதர் பாயிண்ட்ஸ்? அவ்வளோதானா? இது 3 தான் காரணமா? ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் யங்ஸ்டர்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் போய் நின்று பேச முடியாதுக்கு காரணம் 3 தான். Don't you have there are any other reasons? இல்லை. சரி, ஓகே. நான் இங்கே ஒரு 3 சாய்ஸ் சொல்றேன். நான் சொன்னதுக்கு அப்புறம் அட ஆமா இல்லை இப்படி ஒன்று இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா put your hand up. Okay. First one, இவர் சொன்ன மாதிரி content might be wrong and I'm not confident when somebody is finding fault in me. Second one என்னன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா என்னுடைய கௌரவம் பாதிக்கப்பட்டுருமோ எனக்கு பயம். நான் கஷ்டப்பட்டு ஃபர்ஸ்ட் இயர் முடிச்சு இப்போ செகண்ட் இயர் வந்து ஓரளவுக்கு ஒரு கெத்தை கிரியேட் பண்ணியிருக்கேன்னு வைங்க. அது ரொம்ப கஷ்டப்பட்டு அதை நான் பாதுகாத்துட்டு வரேன். அது பாதிக்கப்பட்டுச்சுன்னா what if my self-esteem is being taken for a toss? இது choice number 2. Choice number 3, I am weak in communication, sir. I am not good in communication. தமிழ்ல இப்போ சொல்லுங்க. How many people say that it is the second choice? அதாவது என்னுடைய கௌரவம் அப்படிங்கிறது பாதிக்கப்பட்டுச்சுன்னா இன்னைக்கு நைட்டு நான் தூங்க முடியாது. ஒருவேளை நான் இங்கே வந்து நின்று பேசிட்டேன்னா அதை பார்த்து 4 பேர் சிரிச்சிட்டாங்கன்னா I will lose sleep. How many people in this room think that it is the second choice? Put your hand up. அப்போ கௌரவத்தை பற்றி நீங்கள் யோசிக்கவே இல்லை. பரவாயில்ல, சூப்பர்ரா. ஃபர்ஸ்ட் ஒன் இவரு சொன்னார். உங்கள் பேர் முத்துமணி சொன்னார் இல்லையா? அந்த மாதிரி ஐ மைட் கோ ராங் அப்படிங்கிறது தான் நான் சொல்கிற ரீசன். Put your hand up. அப்படி யாராவது நினைக்கிறீங்களா? சாய்ஸ் 1. ஓகே, 1 2 3 4 5 6. ஓகே, ஃபைன். ஸோ சம் 10%. இன்னும் 90% எதுக்குமே கை தூக்கல. நல்லா கவனிங்க. நீ வா, நீ 4 சாய்ஸ் தான் சொல்லியிருக்கிற. இன்னும் சொல்லு, உங்ககிட்ட இன்னும் நிறையா எனக்கு இதுக்கு சாய்ஸ் இல்லை. வாட் இஸ் தேர்ட் சாய்ஸ்? ஞாபகம் இருக்கா? கம்யூனிகேஷன் ஸ்கில். ஸோ பாரு, ஹவு மெனி பீப்புள் கம்யூனிகேஷன் ஸ்கில் அங்கே வர்ற ரைட். இன்னொரு 30% எதுக்கு கை தூக்கல பார்த்துங்க. ஓகே, ஃபோர்த் சாய்ஸ் ஆல் தி அபவ். ஓகே, 1 2 3 4 5 6. இன்னும் 7 பேர் எதுக்குமே கை தூக்கல. அப்போ
நான் டாக்டரேட் வந்து 2010 முடித்தேன். நான் இன்னொரு டாக்டரேட் பண்ணணும் அந்த 7 பேருக்கு. என்ன காரணம், அவங்க இதுக்கெல்லாம் கை விடலைன்னா வேற என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு பண்ணிட்டு நான் அடுத்த வருஷம் உங்களை மீட் பண்ணேன். So 90% of the people are thinking that content might be going wrong and communication. அப்படின்னு நான் இங்கே உங்களை இங்கிலீஷில் பேசுங்கன்னு சொல்லவே இல்லை. நீங்கள் வந்து தமிழில் கூட பேசுங்க, இங்கிலீஷில் பேச முயற்சி மட்டும் பண்ணுங்க. பட் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், சைக்கலாஜிக்கலாக ஒரு எக்ஸசைஸ் இப்போ பார்ப்போம். அந்த எக்ஸசைஸ் உங்களால் அப்ளை பண்ண முடியுதான்னு பாருங்க. இட்ஸ் ஃபியர் த்ராஷிங் எக்ஸசைஸ். பயத்தை போக்குறதுக்கு உண்டான ஒரு முக்கியமான எக்ஸசைஸ். அந்த எக்ஸசைஸை அப்ளை பண்ணி இப்போ இருக்கிற சேலஞ்சை ஃபேஸ் பண்ண முடியுமான்னு பாருங்க. வாட் இஸ் த சேலஞ்ச்? I want some people to come over here and stand like a soldier and look into everybody and speak about any topic that they have seen. அந்த சேலஞ்சை ஃபேஸ் பண்ணுறதுக்கு இப்போ நான் கொடுக்குற இந்த எக்ஸசைஸ் யூஸ் ஆகுதா அப்படின்னு பாருங்க. உங்களை சொல்லி தப்பே இல்லை. ஹாலு, அந்த இருட்டு, அந்த ஃபேனு, அப்புறம் ரித்தமிக்கா பேசிக்கிட்டே இருக்கிற குரல் எப்படி தூக்கம் வராமல் இருக்கும்? இது கடவுள் எனக்கு கொடுத்துருக்குறாங்க. What we are going to see now is that exercise that I spoke about. Cognitive behavior therapy ன்னு அந்த எக்ஸசைஸ்க்கு பேர். அதை நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். நான் இங்கே யாரையும் கம்பல் பண்ணுறேன். அந்த எக்ஸசைஸை யூஸ் பண்ண முடிஞ்சதுன்னா நீங்கள் யூஸ் பண்ணுங்க, அப்படி இல்லை அப்படின்னா வேண்டாம். பிகாஸ் ட்ரைனிங்கை பொறுத்த வரைக்கும் கம்பல்ஷன் இஸ் நாட் எ டீச். யூ கேன் நெவர் கம்பல். இவர் தூங்கக்கூடாது நான் கம்பல் பண்ண முடியாது. ஏன்னா இவரும் நானே வந்து ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் தான் மீட் பண்ணி போகிறோம். அதுக்கப்புறம் அவர் என்ன மீட் பண்ண வர, நான் அவரை மீட் பண்ண தெரியாது. I don't want that enemy. ஆனால் நீங்கள் தூங்குறதுனா ஜம்முன்னு தூங்குவேன். பாப்கார்ன் ஏதாவது என்ன பண்ணுவேன், நான் ஆர்டர் பண்ணி தரேன். அது சாப்பிட்றேனாலும் தூங்குறது தான் தூங்குவேன். ஆனால் கடைசியில் போகிறப்போ உங்கள்கிட்ட தான் நான் ஃபீட்பேக் ஃபஸ்ட்டு கேட்டேன். நீங்கள் வந்து இது பேசி ஆகணும். அதாவது தூக்கத்துக்கு மத்தியில் எனக்கு இந்த ஆனந்த நிலை எப்படி இருந்தது அப்படிங்கிறத நீங்கள் So, before I get into the exercise, I want every single boy and unga per sorry Gopika, happy Women's Day Gopika, and I would like to request you to give a big hand for her because she's a wonderful girl. Madam சொன்னாங்க Women's Day function நிறைய பேர் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. Gopika is here. Thank you so much for attending here. Full session இருப்பீங்களா? அது பார்த்து தான் முடிவு பண்ண இல்லையா? Right, thank you. Jokes about it. I want every single person here to have this as a habit. Psychological inference என்னன்னு சொல்லி கேட்டால், ஒரு வேலையை செய்யறதுக்கு முன்னாடி you have to visualize the best self, best possible self. இது நான் யூடியூப்ல ஒரு வீடியோவில் போட்டிருந்தப்போ ஒரு எக்ஸாம்பிள் காமிச்சிருக்கேன். என்னன்னா, ராபர்ட் டூனி ஜூனியர் ஷெர்லாக் ஹோம்ஸ்ல அதை பண்ணுவார். ஒரு எனிமி அட்டாக் பண்றதுக்கு முன்னாடி கண்ணு மூடி ஃபர்ஸ்ட் he will visualize how to attack. ரிப்கேஜ்லேருந்து நீ வரைக்கும் எந்த கையில் பஞ்ச் பண்ணுங்கிறது முதற்கொண்டு அவர் விஷுவலைஸ் பண்ணுவார். கடைசியில் அதை அப்படியே நிகழ்த்துவார். தட் இஸ் கால்ட் அஸ் இன்டர்னல் மைண்ட் ஃப்ரேமிங் இன் சைக்காலஜி. அதுதான் அந்த படத்தில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுவே தான் இங்கேயும். ஸோ when I'm giving you a challenge, first of all, when I'm asking you to come here and pick a topic and speak, first of all, the mind has to be given with a proper blueprint. அந்த blueprint தான் பையன் கொடுக்க மாட்டேங்குது. You see, the boy is capable enough to attend the interview and get that offer letter. The boy is capable enough to thrash the aptitude test. The boy is also capable to screen himself in the group discussion. But the person is not seeing the right picture into the mind. What do you think? In the entire Corona World Health Organization report, and the report எல்லாமே உண்மை நீங்க நினைக்கிறீங்க? No. Only 35% of the people really had the disease.
The rest of the 65 people pictured bad things into their mind and they invented the disease. அதாவது பயப்பட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்துட்டு அந்த டிசீஸ் அப்படிங்கிறது ஈஸியா வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பேட் பிக்சர்ஸை ஈஸியா விஷுவலைஸ் பண்ணக்கூடிய அந்த இளைஞனுக்கு அந்த டைம்ல எந்த பிக்சரை விஷுவலைஸ் பண்ணணுமோ அந்த பாசிட்டிவ் பிக்சர்ஸை விஷுவலைஸ் பண்ண முடியாம போறதுக்கு என்ன காரணம்? The person is not visualizing the best self. The person is visualizing the worst self. Oh, he is giving a topic and we are supposed to go there and we are supposed to speak in the English that is coming to us. That's not going to be possible for me. என் கிளாஸ்மேட்ஸ் அந்த கூட பரவாயில்ல. This is the combination of all the departments. இவ்வளவு முன்னாடி நான் போய் எப்படி? This is the cultivation of bad picture. First, இதை முதல்ல புரிஞ்சுக்கோ. We want to become a very good leader, trashing all the things that are coming your way. You have to visualize the best possible what? Best possible self of yours. உங்களை வந்துட்டு நீங்க அப்படி மெருகேற்றி பார்க்கல அப்படின்னா வேற யார் பார்ப்போம்? ஸோ இதுதான் காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பியில ஃபர்ஸ்ட் ஸ்டெப். Visualize the best self possible. You have an interview at 2 o'clock in the afternoon, 1 o'clock நீங்க program பண்ணணும். As if you are going to the interview properly, as if you are giving the answers properly, as if the person is convinced with your answers, as if the person is giving you the offer letter. இதை நீங்க பார்க்கிறது உங்களுடைய ரைட். அந்த உரிமையை நீங்க பண்றது. That is the difference between an Indian youngster and an Australian youngster. And it's a very painful fact. And I'm a person who does not compare. ஆனால் கம்பேரிசன் இது அப்படித்தான். அமெரிக்கன் மெடிக்கல் அசோசியேஷன் எடுக்கப்பட்ட ஒரு ரிப்போர்ட்ல some of the western country people have got this wonderful ability of picturing the best self before they go for a challenge. அது நம்மள்ட்ட கொஞ்சம் கம்மி. ஏன்னா நம்ம எஜுகேஷன் சிஸ்டம்ல அது இல்லை. So this is the first thing. As per the slide sequence, this is the third one. But நான் இங்கே உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிற ரெண்டாவது விஷயம் இதுதான். பர்சன் உங்க பேர் விஜய். உங்க பேர் விஜய் and விஜய் சங்கர். விஜய் comes and says, என்னுடைய ஸ்ட்ரென்த்ஸ் எல்லாமே எனக்கு தெரியும். I have made stock of my strengths and I know what I am capable of. என்னுடைய லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரென்த்ஸ் எனக்கு எப்பவுமே தெரியும் அப்படின்னு விஜய் சொல்றாரு. விஜய் சங்கர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எனக்கு ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரியாது, ஆனா எதுல சொதப்புன்னு எனக்கு நல்லா தெரியும். I know what are my weaknesses and I know what are my shortcomings and I know where I can fit in and where I cannot fit in and stand out. So I know my weaknesses. இதை யார் ரொம்ப ஸ்ட்ராங்னு நினைக்கிறீங்க? விஜயா, விஜய் சங்கர்? Right answer, but can you justify why you call Vijay Shankar as the brightest and strongest person? Why? Why not Vijay? The person who knows the galore of his strengths is not considered as a strong person, but Vijay Shankar, who knows only the weaknesses, is considered. அதுக்கு என்ன காரணம் சொல்ல முடியுமா? என்னமா? வீக்னஸ் வெரி தெரியக்கூடாது. வீக்னஸை தெரிஞ்சுக்கிட்டோம்னா சீக்கிரம் மேலே வந்துடலாம் இல்லையா? அந்த வீக்னஸை ஒர்க் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரென்த்ஸ் இருக்காது. தட்ஸ் லாஜிக்கல் திங்கிங். வீக்னஸை ஓவர் கம் பண்ற ஒரு பர்சன் இஸ் கன்சிடர்ட் டு பி வெரி ஸ்ட்ராங். எஸ், யூ ஆர் ரைட், கரெக்ட். வீக்னஸ் வெளியே தெரியக்கூடாது, ஆனால் அதே சமயத்தில் நான் வெளியில் என்னோட வீக்னஸை சொல்ல, பட் என் வீக்னஸ் எனக்கு என்னன்னு நல்லா தெரியும். தட்ஸ் வாட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். டேக் ஸ்டாக் ஆஃப் யுவர் வீக்னஸஸ் அண்ட் ஸ்ட்ரென்த்ஸ் வில் ஆட்டோமேட்டிக்கலி டேக் கேர். ஸோ இப்போ இவர் முத்துமணி கரெக்டாக சொன்னார். எனக்கு தெரியும், நான் வந்து பேசுறதுக்கு எனக்கு இஷ்டம் இருக்கு, ஆனால் நான் பேசுறது தப்பாக இருக்கும்னு அவருக்கு பயம். அது முத்துமணியோடைய ரெவலேஷன். அவர் உண்மையை சொல்லிட்டார். So that's what I'm speaking about. Know the weaknesses. So this is the sixth. இந்த பிபிடி நான் ஷேர் பண்றேன், பொறுமையாக உட்கார்ந்து அந்த லிஸ்ட் எல்லாம் பாருங்க. பட் இப்போ நம்ம பேசுற மூணாவது விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டா, an enormous ability of protecting the goal in mind. நீங்க ஒரு சாதாரண செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட், பட் 3 years 4 years down the line, where you are, what you are going to be அப்படிங்கிற அந்த பிக்சர் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா, then you are one among the top 3% of the entire world. அதாவது அடுத்த 5 வருஷத்துல நான் எங்க எப்படி இருப்பேன்ட்டு ஒரு பிக்சரை நீங்க முடிவு பண்ணிருந்தீங்கன்னா, நீங்க ஆப்வியஸா உலகத்தில் இருக்கக்கூடிய டாப் 3%ல யாரோ ஒருத்தர். you are one among the top 3%. பட் இங்க எத்தனை பேருக்கு அந்த மாதிரி பிக்சர் இருக்குங்கிறது எனக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி பிளான் இருக்கா? 1 year plan, 2 year plans, 5 year plans உங்களுக்கு இருக்கு. 1 year plan, 2 year plans சொல்லுங்க. I would like to listen to it. பிஸ்னஸ் பண்ணணும். இன்ஜினியரிங் படிக்கிறீங்க, பிஸ்னஸ் என்ன ஸ்ட்ரீம் படிக்கிறீங்க? என்ன கோர்ஸ் படிக்கிறீங்க? மெக்கட்ரானிக்ஸ். மெக்கட்ரானிக்ஸ் படிச்சு பிஸ்னஸ் நீங்க நினைக்கிறதுக்கு என்ன காரணம்?
மெக்கட்ரானிக்ஸ் பற்றி பேசுங்க. ஓ ரைட். ஸோ அதில் தெளிவாக இருக்கீங்க. ரைட், தேங்க்யூ. நெக்ஸ்ட் டைம் மைக் வாங்கி பேசுங்க. நோ ப்ராப்ளம். உங்கள் நேம்? தினேஷ். தேங்க்யூ தினேஷ். ஸோ ஹி ஹாஸ் அ ப்ளூ பிரிண்ட். அப்போது தினேஷுக்கு மட்டும்தான் ஒரு ஃபீலிங் இருக்கா? உங்களுக்கு ஏர்ஃபோர்ஸ் ஏரோநாட்டிக்கல் படிக்கிறீங்களா? ஓகே ரைட். ஏர்ஃபோர்ஸில் மெடிக்கல் அசிஸ்டன்ட் இருக்கும். குட், ஓகே, நைஸ் கோ, தேங்க்யூ. எப்படி பேசி முடிச்சதுக்கப்புறம் மைக் கொடுக்குறீங்க? ரைட், பரவாயில்ல. உங்கள் பேர்? விஜயராஜ். நிறைய விஜய் இருக்கீங்க. விஜய், விஜய் சங்கர், விஜயராஜ், தினேஷ். எனிபடி எல்ஸ்? ப்ரொடெக்டிங் தி கோல். கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கணுமே. ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸ் வந்து டெவலப் பண்ணணும். தேங்க்யூ, தேங்க்யூ. ரைட், இதுதான் இப்போ இவங்க எல்லாரும் சொன்னது வந்து refuse to lose, always protect the picture of the goal at the mind. அதுக்கும் என்கிட்ட எக்ஸசைசஸ் இருக்கு. இந்த செஷன் என்னால் ஒரு தெராப்பி தான் உங்களுக்கு சொல்லித் தர முடியும். பட் ஐ ஹவ் காட் ஆல்மோஸ்ட் அபவுட் 12 தெராபிஸ். ஸோ இப்போ நான் உங்களுக்கு சொல்லி தரப்போகிற தெராப்பி அப்படிங்கிறது வந்துட்டு ஃபியரை பற்றி. நீ இப்படி தான் 12 நிமிஷம் சொல்லிட்டே இருக்க, இன்னும் மேத்துக்கு வர மாட்டேங்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிற மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்கும். நான் போயிடலாம், உள்ளே போயிடலாம். பட் அதுக்கு நான் ஃபவுண்டேஷன் செட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த 3 விஷயங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். Have a positive visualization of your own self and refuse to lose and protect. உங்கள் ட்ரீமை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணனா அதை யாருமே ப்ரொடெக்ட் பண்ண மாட்டாங்க. அப்புறம் உங்கள்கிட்ட இருக்கிற வீக்னஸஸை ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. இதுதான் சரி. இப்போ நான் அடுத்து காமிக்க போகிற ஸ்லைட் அப்படிங்கிறது ஒரு சின்ன மைண்ட் எக்ஸசைஸ். அதை நான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிடறேன். அது சாத்தியமா நீங்கள் யோசிங்க. கிட்டிஷா இருக்கும், ஆனால் சாத்தியமானு யோசிங்க. பாசிபிள் அப்படின்னா இப்போ இருக்கிற சேலஞ்சுக்கு அதை யூஸ் பண்ணி பார்க்கலாம். பாசிபிள் இல்லை அப்படின்னா என்னோட சேர்ந்து அந்த கான்செப்டையும் மறந்துடும். ஆனால் கண்டிப்பாக இங்கே இருக்கிற எந்த பையனும் பாசிபிள் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். டெஃபினட்டாக பாசிபிள்னு சொல்லுவேன். ஏன்னு கேட்டால் உங்களை மாதிரி நான் இருக்கும்போது எனக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் வந்து சொல்லி கொடுத்துருந்தா என் வாழ்க்கை இன்னும் நல்லா இருக்கும். பட் அப்படி யாரும் இல்லை. மை கிராஜுவேஷன், நான் நீங்கள்லாம் என்னோட ரொம்ப பெரிய ஆளு. எனக்கு இன்ஜினியரிங்க்கு ரொம்ப தூரம். என்னுடைய ஸ்டடீஸ் வந்துட்டு எம்பிஏ. நான் எம்பிஏ படிச்சிருக்கேன். இன்ஜினியரிங் எனக்கு சம்மந்தம் இல்லை. ஆனால் மகாலிங்கம் இன்ஜினியரிங் காலேஜ் பொள்ளாச்சியில் ஒரு காலேஜ் இருக்குது, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அந்த காலேஜில் 5 இயர்ஸாக ஃபுல் டைம் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணேன், 2002 to 2007. ஆனால் இப்போ 15 வருஷமாக இப்போ தினேஷ் சொன்ன மாதிரி பிஸ்னஸ் மேன், ஃப்ரீலான்சர். ஓகே ரைட். இருக்கு இப்போ தேவையில்லை இந்த பில்டப் இப்போ நான் கொடுங்க. ரைட். எதுக்கு நான் சொன்னேன்னா எனக்கும் இந்த மாதிரி ஒரு கோல் இருக்குது ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இப்படி ஒருத்தர் வந்துட்டு எனக்கு சொல்லியிருந்தா நான் இன்னும் ப்ரொடெக்ட் பண்ணி கொடுத்தேன். பட் உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனை இருக்கக்கூடாது அப்படின்னு கொடுத்தேன். வாட் யூ ஆர் கோயிங் டு see, my dear friends, is called as cognitive behavior therapy. மைண்டுக்குள்ள நடக்கிற விஷயத்தை இமீடியட்டா ஸ்டாப் பண்ற, கண்ட்ரோல் பண்ற ஒரு விதமான முயற்சி. இதுல சில ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்டர்லைன் பண்ணி I would have put it within the quotes. இப்போ let's take தினேஷ் for example. தினேஷுக்கு அடிக்கடி வரக்கூடிய ஒரு நெகட்டிவ் தாட் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. Hypothetically speaking, this is not the real story of Dinesh. I'm putting you as a role. தினேஷுக்கு அடிக்கடி ஒரு நெகட்டிவ் தாட். என்ன நெகட்டிவ் தாட் அப்படின்னா, எல்லாத்துக்கிட்டையும் பிஸ்னஸ் சொல்லிட்டு இருக்கோம். I'm saying to everybody that I'm going to become a businessman. But sometimes even I am also getting the doubt that I will not be a very fitting business person. எனக்கு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது நான் சொன்னாலும் நான் ஒரு பிஸ்னஸ் மேனாக வருவாங்கிறதுல எனக்கே ஒரு டவுட். You see, this is a very strong negative thought that Dinesh is holding. So in the negative thought வரும்போது how do you think Dinesh can escape that negative thought? அதுதான் இங்கே. Okay. So how do you think or how can Dinesh process the negative thought? The negative thought வரும்போது ஆங்கரிங் ஒரு சிஸ்டமை சைக்காலஜியில் யூஸ் பண்ணும். ஆங்கரிங் அப்படின்னா இது ஒரு ஆங்கர், இது ஒரு ஆங்கர், இது ஒரு ஆங்கர். இந்த மாதிரி பிசியாலஜிக்கலாக ஏதாவது ஒன்று செஞ்சோம்னா அதுக்கு பேர் தான் ஆங்கர். பட் அதை நம்ம அப்புறம் பேசுவோம். அதில் நான் ஸ்னாப் த ஃபிங்கர் எழுதியிருக்கேன் இல்லையா, அதனால அது ஒரு ஆங்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கோடு, அதாவது அந்த கோட்ஸில் வச்சிருக்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு ஆங்கரை நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். உதாரணத்துக்கு யூ ஆர் சீயிங் a word called as cancel there. அந்த கேன்சல் கூட ஒரு பிசிக்கல் ஆங்கர் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். வாட் இஸ் த பிசிக்கல் ஆங்கர்? ஸ்னாப் த ஃபிங்கர் அண்ட் ஷவுட் கேன்சல். தினேஷுக்கு நெகட்டிவ் தாட் வரும்போது தினேஷ் அந்த நெகட்டிவ் தாட்லேருந்து எஸ்கேப் ஆகணும் அப்படின்னா
The first measure that Dinesh has to take is snap the finger and say to himself, cancel. Cancelling what? Cancel the thought. He is instructing his mind not to think so. அப்படி யோசிக்காத. நீங்க ஃப்ரெண்ட் அப்படின்னா நீங்க தப்பா சொல்லும்போது நான் என்ன பண்ணுவேன்? அப்படின்னா யோசிக்காத அப்படின்னு சொல்லுவேன்ல, அது அவருக்கே அவர் பண்றாரு. So this is a self-talk mechanism. So when the negative thought comes, what you are supposed to do is you need to use a vocabulary. And what is the vocabulary? Say it louder. Come on. What is the vocabulary? Louder. அப்படி cancel. And இப்படி அந்த snap the finger அப்படி நீங்க எங்கிட்ட கேட்கலாம், சார் எதுக்கு ஃபிங்கர்ஸை ஸ்னாப் பண்ணி கேன்சல் சொல்லுங்க. You see, physiology and psychology ரெண்டும் மிக்ஸ் ஆகும். இங்க தினேஷ் வந்துட்டு இப்படி ஒரு ஆங்கர், இது நான் சொல்லியிருக்கிறது, நீங்க அதை எப்படி வேணாலும் மாத்திக்கலாம், அவருக்கு வேற ஒரு ஆங்கர் இருக்கலாம். ஸோ இப்படி நான் அவர் பண்ணிட்டு கேன்சல்னு சொல்லும்போது ஒரு 5 times 10 times அது கண்டிஷன் ஆகும். Next time when Dinesh has got a negative thought, all he has to do is just snap, automatically mind will stop thinking about the negative thought. இது ஒரு கேம் மாதிரி பண்ணி பாருங்க, செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். உங்க நெகட்டிவ் தாட்லேருந்து எஸ்கேப் ஆகணும் அப்படின்னா சே the word cancel first of all. அதோட முடியல. We are coming to the second step. What is the first step? The first step is when there is a negative thought, you need to say it to yourself very, very positively, and that word is cancel. I am picking a person. So நான் இவரை கூப்பிடுறேன், நீங்க அடுத்த 5 நிமிஷத்துக்கு இங்கே வந்து பேசணும். இது நான் என்ன சொல்றீங்க, வேற யார்ட்டையும் போயிட்டு அதுக்கப்புறம் வாங்க சார், என்ன சார் நீங்க சரியா நல்லா இருக்கீங்க, இதுக்கு தாங்கி வந்தீங்களா, இப்படி அவர் என்ன மனசு திட்டுறது அப்படிங்கிறது சாதாரணமாக ஒரு பர்சன் கொடுக்கக்கூடிய ரியாக்ஷன். சரி சொல்லிட்டாரு, அடுத்த 5 நிமிஷம் நம்ம போனோம் அப்படிங்கும்போது அவருடைய மைண்டுக்குள்ள நிறைய ஸ்டாம்ஸ் இருக்கும். ஒன்றா முடியாது, இன்னைக்கு நீ கீழே சீனாக போகுது இன்னைக்கு பாரு அப்படின்னு அவர் மைண்ட் பேசும்போது he has to stop that inner clutter by saying the word cancel. And now let us move to the second step, which is the most interesting step. What is the second step? The supreme goal. Palm punch and shout it's possible. Coming back to the example of Dinesh, negative-ஆ யோசிக்கும் போது he says cancel, and அதுக்கப்புறம் Dinesh has to remind himself what is his goal. அவருடைய கோல் என்ன? Becoming a businessman after finishing the mechatronics. It is going to be possible. And look at those 2 words. It's possible. Cancel. It's possible. Cancel. It's possible. Do you see a wonderful link? நீ நினைக்கிற மாதிரி இல்லை, இது எனக்கு சாத்தியம் அப்படின்னு நீங்க உங்களுக்குள்ள சொல்லிக்கிறீங்க. விவேகானந்தர் புக்கை படிச்சு கான்ஃபிடன்ஸ் வரும், ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனோட டாக்குமெண்ட்ரி பார்த்து கான்ஃபிடன்ஸ் வரும், சுகிசிவ் ஸ்பீச் கேட்ட கான்ஃபிடன்ஸ் வரும், எலான் மஸ்கை பத்தி யோசிச்சா கான்ஃபிடன்ஸ் வரும். அதல்ல, கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்குள்ள பேசிக்கிறதுனால மட்டும்தான் வரும். ஸோ செகண்ட் ஸ்டெப் இஸ் அந்த கோலை பத்தி யோசிச்சு பார்த்து அந்த கோல் எது இங்க சாத்தியம்னு சொல்றாரு, அவர் கோல் சாத்தியம்னு சொல்றாரு. That's the second step. Third step, that joy and happiness of the goal. ஒருவேளை அந்த கோல் அக்கம்ப்ளிஷ் பண்ணா தினேஷ்க்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அனிமல்ஸ்க்கும் நம்மளுக்கும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னு சொல்லி கேட்டா, அட் எனி கிவன் பாயிண்ட் ஆஃப் டைம் நடக்காத ஒரு விஷயத்தை நடந்த மாதிரி விஷுவலைஸ் பண்ணி நம்மளால அந்த ஹாப்பினஸை உள்ளுக்குள்ள கல்டிவேட் பண்ணிக்க முடியும். You can now imagine that you are having a wonderful savoring ice cream and you can feel the joy. Whereas a dog cannot do that, a lion cannot do that. So இந்த இடத்துல மூணாவது ஸ்டெப் என்னன்னு சொல்லி கேட்டா, cultivate the joy. அந்த கோல் அச்சீவ் பண்ணிட்டா தினேஷ் எவ்வளவு சந்தோஷப்படுவாரோ அந்த ஜாய் அவர் அந்த ஃபீல் பண்ணணும். This is purely psychological. Please try to understand. So the joy and happiness, and அதுக்கு அவர் யூஸ் பண்ற vocabulary என்ன? It's true and it is right. இந்த சந்தோஷம் உண்மையானது, இந்த சந்தோஷம் மகத்தானது. So I say the negative thought, you say to me, cancel. And then you tell yourself that I am having this goal and that goal is possible. And I'm feeling the joy and happiness. And that joy and happiness is true and right. Now let's move on to the fourth step. The plan and efforts for the goal. And the goal achieve பண்றதுக்கு நான் எடுக்க போற நடவடிக்கைகள், அதுக்கு நீங்க சொல்ல போற vocabulary என்னன்னு பாருங்க. I'm going for them no matter what. என்ன நடந்தாலும் சரி, பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கான முயற்சியை நான் எடுக்காம விட மாட்டேன். அது ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல, அதில் மோசமா தோத்தாலும் பரவாயில்ல, நோ மேட்டர் வாட் ஐ எம் கோயிங் டு டேக். பிசினஸ் ஆரம்பிக்கிறதுங்கிற ஒரு பெரிய சுப்ரீம் கோலுக்கும் இதுதான் மெத்தட். ஒரு டாபிக்கை சூஸ் பண்ணி இங்கே 45 பேருக்கு முன்னாடி வந்து நின்று பேசணும் அப்படிங்கிறதுக்கும் இதுதான் மெத்தட். உங்க ஃபியரை ஹேண்டில் பண்றதுக்கு இது ஒன்று தான் யூனிவர்சல் மெத்தட். The first vocabulary you use is cancel. Cancel what? Cancel the negative thought. The second vocabulary you use is it's possible. What is possible? The goal is possible. The third vocabulary that you use is, what is the third vocabulary? Into the goals. It's true and it is right. What is true and what is right? My joy and happiness of the goal is true and it is right. And the fourth vocabulary that you are using is, I'm going for it no matter what. நீ தடுத்தாலும், உங்க அப்பா தடுத்தாலும், உங்க தாத்தா தடுத்தாலும், I'm going for it. அப்படிங்கிறத no matter what ன்னு சொல்லுவாங்க. Colloquially speaking.
I would like to go for it no matter what. அப்ப இந்த இடத்துல இந்த உறுதியை கவனிங்க. Just observe the determination. இந்த determination இருக்கிறனால தான் world's 1% of the people are successful, 99% of the people are not successful. Then மறுபடியும் அந்த நெகட்டிவ் தாட் எட்டி பார்க்கும். அப்ப மறுபடியும் நீங்க என்ன வேர்ட் யூஸ் பண்றீங்க? கேன்சல். And then அந்த fearful feeling இந்த டைம்ல கொஞ்சம் கம்மியா இருக்கும், நல்லாவே கம்மியா இருக்கும். And then you are saying அந்த fearful feelingக்கு நீங்க சொல்ற விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டா, you cannot stop. You cannot stop. So இப்போ நான் வரிசையா நான் சொல்றேன், நீங்க அந்த vocabulary மட்டும் சொல்லுங்க, ஃபீல் பண்ணி சொல்லுங்க. I am giving a full stop for Dinesh's example. இப்போ உங்ககிட்ட இருக்கிற சேலஞ்சுக்கு நான் வரேன். What is the challenge? Every single boy here should choose a topic from the gallery of the topics that have been shown, and the person has to come and speak about the topic at least for 1 minute. இதுதான் சேலஞ்ச். இந்த சேலஞ்சுக்கு கரெக்டா 32 நிமிஷத்துக்கு முன்னாடி அதை நான் சொல்லும் போது உங்களுக்குள்ள ஒரு பயம் வந்துடும். ஸோ அந்த பயத்தை வந்துட்டு இப்போ நீங்க இந்த எக்ஸசைஸை யூஸ் பண்ணி அதை கிராஷ் பண்றதுக்கு முயற்சி பண்ண போறீங்க. இதுவரைக்கும் நீங்க பார்த்தது தியரி, இப்போ லேப் செஷன். ஸோ நான் சொல்றத மனசுக்குள்ள கிரகிச்சுக்கிட்டு ஸ்லைடை பார்த்து அந்த வேர்டை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லும்போது அந்த வேர்டை நீங்க சொல்லுங்க. சரியா? I will make it vernacular. English and Tamil ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி in order to have a better connection with you. ஸ்டேஜ்ல ஏறி நின்று பேசணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்கு. டாபிக்கை சூஸும் நீங்க பண்ணிட்டீங்க. And you have the content to speak about the topic. And when Maniyan Sundaresan is pinpointing the person, அந்த பர்சனுக்குள்ள நடக்கிற ஒரு ஃபீலிங் இப்போ நான் சொல்றது. இப்போ உங்க மைண்ட்ல நீ அங்கே போய் நின்று பேசுறது கஷ்டம். இங்கிலீஷ்ல பேசுறதுக்கு முயற்சி பண்ணினா கிராமட்டிக்கல் எரர்ஸ் அப்படிங்கிறது உனக்கு வரும். கிராமட்டிக்கல் எரர்ஸ் வந்துச்சுன்னா வாய் கொடர ஆரம்பிக்கும். வாய் கொடர ஆரம்பிச்சுன்னா அந்த பக்கம் இருக்கவங்க இந்த பக்கம் இருக்கவங்க 4 பேர் பார்த்து சிரிச்சுவோம். இதுதான் நெகட்டிவ் தாட். இந்த நெகட்டிவ் தாட்டுக்கு எகென்ஸ்டா நீங்க சொல்ற வார்த்தை என்ன? கேன்சல். ஃபேண்டாஸ்டிக். கேன்சல் பண்ணோன்னா அந்த நெகட்டிவ் தாட் ஸ்டாப் ஆயிடுதா? அதுக்கப்புறம் நீங்க உங்களுக்கு என்ன சொல்றீங்க? சிரிக்கிறாங்களோ சிரிக்கலையோ நான் அங்கே போய் நின்று டெஃபினட்டா என்னால் முடிஞ்ச அளவுக்கு எதையாவது ஒன்று பேசிட்டு நான் வரப்போறேன். இந்த தாட்டை சப்போர்ட் பண்றதுக்கு நீங்க சொல்ற வாக்கியம் என்ன? இட்ஸ் பாசிபிள். ஃபேண்டாஸ்டிக். ஸோ அந்த இடத்துல நான் பேசி முடிச்சோன்னே மை ஃபெல்லோ கலீக்ஸ் வில் கிளாப் ஃபார் மை ஸ்பீச். அப்படி கிளாப் பண்ணும்போது நான் ஸ்பெஷலாக ஃபீல் பண்ணுவேன். அந்த ஸ்பெஷலாக ஃபீல் பண்ற அந்த ஃபீலிங்கை இங்கே நீங்க எப்படி ரெகக்னைஸ் பண்றீங்க? which vocabulary you are using? It's true and it is right. It's true and it is right. இப்போ ஆல்மோஸ்ட் நீங்க ரெடி ஆயிட்டீங்க. இப்போ கண்டிப்பா இந்த சீட்டை விட்டு எந்திரிச்சு அங்கே போய் நான் நின்று பேச போறேன். அப்படி நான் பேச போறேன் அப்படிங்கிறதுக்கு இன்னும் லீவரேஜ் கொடுக்கறதுக்கு நீங்க யூஸ் பண்ற vocabulary என்னது? I am going for it no matter what. இங்க வந்து நின்ன பிறகு மறுபடியும் அந்த பாய் அப்படியே மைண்ட்ல தலையில எட்டி பார்க்கும். அப்ப நீங்க யூஸ் பண்ண வேண்டிய vocabulary என்னது? கேன்சல். பேச ஆரம்பிச்சோன்னா பயம் போயிடும். அப்ப மீதி இருக்கிற கொஞ்சம் பயத்துக்கு எகென்ஸ்டா நீங்க யூஸ் பண்ற vocabulary என்ன? You cannot stop. Simple. Okay? Right? இப்போ இந்த vocabulary-ய நம்ம திரும்ப மந்த்ரா மாதிரி சொல்ல போறோம். சொன்னதுக்கு அப்புறம் ஒரு சின்ன டெஸ்ட் என்னன்னா, you cannot stop me அப்படின்னு ஒரு 3-4 தடவை சொன்ன பிறகு இன்னும் 2-3 ஸ்டேட்மெண்ட்ஸ் நான் காமிக்க போறேன். அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் சொல்லி முடிச்ச பிறகு ரெடி 3, 2, 1 கோ அப்படின்னு நான் சொல்லுவேன். அந்த 3, 2, 1 கோ அப்படிங்கிற அந்த வார்த்தையை கேட்ட உடனே if your mind says that let's go to the front அப்படின்னா மெல்ல எந்திரிச்சு இங்க வந்து நீங்க பேச வேண்டாம். அந்த ஃபியரை நீங்க அடக்கிட்டீங்களான்னு பார்க்கறதுக்கு ஒரு சின்ன டெஸ்ட். பட் அதுக்கு முன்னாடி ஒரு வேலை இருக்கு, அதை பண்ண போறோம். ஆனா பண்ண பிறகு when your ear hears the command 3, 2, 1 go, அந்த கோங்கிற வார்த்தை கேட்ட உடனே if your heart is strengthened because of this therapy and if you would like to stand up and come here, யாரை பத்தி யோசிக்காதீங்க, நீங்க வந்து I'm damn sure at least 50 or 60% of the entire crowd will come and stand. 100% வந்ததுன்னா ரொம்ப சந்தோஷம். But 50 or 60% கண்டிப்பா வருவீங்க. பார்க்கலாம். கரெக்டாக இன்னும் 5 நிமிஷத்துல பார்க்கலாம். ஓகே? பட் அதுக்கு முன்னாடி நான் இன்னும் 2-3 ஸ்டேட்மெண்ட்ஸை சொல்றேன். அந்த ஸ்டேட்மெண்ட்ஸை கவனிங்க, வேணும்னா எழுதி வச்சுக்கோங்க. அதை நம்ம ரிப்பீட் பண்ண போறோம். ஓகே? Now watch carefully.
Now, you know the vocabulary called as it's possible. அதுக்கப்புறம் இருக்கிற vocabulary பாரு. My personal favorite. It's not over until I win and I can handle this. It's not over until I win. I can handle this. நான் இதை பண்ணி முடிக்கிற வரைக்கும் இது முடிய போறதில்லை. இந்த சேலஞ்சை என்னால் சமாளிக்க முடியும். இதுவும் இட்ஸ் பாசிபிள். I'm going for it no matter what. அப்படிங்கிற மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் vocabulary. இதை நான் உங்களுக்கு காமிக்கிறது என்னன்னு கேட்டீங்க, என்ன ரீசன் கேட்டீங்கன்னா, if you find this more powerful than those words, then use this. It's possible விட எனக்கு இது நல்லா இருக்கு அப்படின்னா, then use this. நம்ம எதிர்பார்க்கிற அவுட்கம் என்னன்னு சொல்லி கேட்டா, your fear has to be controlled. Fear cannot be destroyed. Fear can never be destroyed. But fear can be controlled n number of times. So அதுக்கு தான் இந்த ஸ்டேட்மெண்ட் காமிக்கும். டிவின்னு இதுக்கு பேர் டிரான்ஸ்ஃபர்மேஷனல் vocabulary. சைக்காலஜில டிரான்ஸ்ஃபர்மேஷனல் vocabulary, உங்களை ஊக்குவிக்கக்கூடிய வார்த்தைகள், அதான் டிரான்ஸ்ஃபர்மேஷனல் vocabulary. So அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனல் vocabularyல it's possible, it's not over until I win and I can handle this. And let me bring the next one, which is also even more stronger, and I have been using when I was an MBA student. I can because I believe I can. I can because I believe I can. ஒரு சந்தேகம், ஒரு பயம் அப்படின்னு வரும்போதுலாம் இந்த வார்த்தைகளை உங்களுக்குள்ள யூஸ் பண்ணிக்கணும். லைஃப்ல அது என்ன சிச்சுவேஷன் இருந்தாலும் சரி. I can because I believe I can. And this is even more interesting. I would believe, not doubt. நான் நம்புவனே தவிர என்ன சந்தேகப்பட மாட்டேன். I would believe, not doubt. And the next one, my dear friends, I would create, not destroy. நான் உருவாக்குவேனே தவிர அழிக்க மாட்டேன். I would create, not destroy. யோசிச்சு பாருங்க, you are having an interview in another 30 minutes and your mind is rattled and it is giving you lots of nerve-shaking moments. And during that time, if you would like to get the grip back, you can use this. நர்வஸாக இருக்குன்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை தடவை சொல்லி பாருங்க. அந்த நர்வஸ்னஸ் அப்படிங்கிறத ஹேண்டில் பண்ணுறதுக்கு இருக்கிற அந்த தெராப்பியை தான் இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். It's called as cognitive behavior therapy, and the words that you are using are called as transformational vocabulary. This is more sentimental, the next one, but it is very powerful. I promise to my God that I will do it. எனது கடவுளிடம் நான் சத்தியம் செய்கிறேன், நான் இதை செய்து முடிப்பேன் என்று. I promise to my God that I will do it. நான் சார் ஒரு டாபிக்கை அங்கே முன்னாடி பேசுறதுக்கு இவ்வளோலாம் பண்ணுமா? நீங்கள்லாம் எவ்வளோ ஸ்ட்ராங். நான் நிறைய ஆர்ட்ஸ் காலேஜுக்கு போயிட்டுருக்கேன், அது கூட்டிகிட்டு போய் காமிக்கிறேன். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தைரியமும் தன்னம்பிக்கையும் என்ன வேலைன்னு கேட்பாங்க. அப்படி இருக்காங்க பசங்க, எல்லாம் பயந்து நடுங்கி இருக்காங்க. நான் இந்த 2007 2018 வரைக்கும் பண்ண கவுன்சிலிங்கை விட இந்த 19 22 வரைக்கும் பண்ண கவுன்சிலிங் தான் ஜாஸ்தி. ஃபியர் மேனேஜ்மெண்ட் கவுன்சிலிங், அத்தனை கேசஸ். பட் நம்ம கிட்ட என்ன இல்லை? You got a wonderful phone in the palm, and the entire globe is in the palm, and the fast technology ever, and everything is being shrunk. ஒரு படத்துக்கு போகணும் அப்படிங்கிறதுலேருந்து ஒரு ஃப்ளைட்டை புக் பண்ணுறதுங்கிறது வரைக்கும் எல்லாத்தையும் கால் மேலே காலை போட்டு நீங்கள் எப்படிங்கிறதுக்குள்ள செய்யலாம். ஆனால் பயங்களும் அந்த வீக்னஸும் இது மாறவே இல்லை, அப்படியே இருக்குது ஹியூமன் ரேஸில். இது என்ன விதமான டெவலப்மெண்ட்? டெக்னாலஜியோட வளர்ந்து என்ன செய்யுது? அந்த டெக்னாலஜி எவனுக்கும் கான்ஃபிடன்ஸ் கொடுக்கலையே. இப்போவும் வந்துட்டு பையன் இன்டர்வியூ போல பயந்துட்டு இருக்கான். இப்போ வந்துட்டு பையனுக்கு வந்துட்டு இன்ஜினியரிங் முடிச்சு என்ன பண்ணுறதுங்கிறது தெரியல. இப்போ வந்துட்டு பையனுக்கு +2 முடிச்சதுக்கப்புறம் எந்த படிப்பு எடுக்கிறதுன்னு தெரியல. இப்போ வந்துட்டு பையனுக்கு 9th ஸ்டாண்டர்ட் முடிச்சதுக்கப்புறம் 10th எந்த குரூப் எடுக்கிறதுன்னு தெரியல. அப்படி அதெல்லாம் அப்படியே இருக்கு. இப்போ டெக்னாலஜி மட்டும் வளர்ந்துட்டு இருக்கு. I don't want you to be like any other youngsters who are falling prey for all these weaknesses. You should have some solutions up your sleeves like a soldier. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயம், small things, but yet very powerful. The next transformational vocabulary I would like to give you is, அப்படியே நீங்கள் இதெல்லாம் பண்ணி ஏதாவது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. It's not a sad day, it's only a character building day. நீ இதெல்லாம் பண்ணி இங்கே வந்துட்ட, பேசினேன், தப்பு பண்ணிட்டேன், 4 பேர் உடனே சிரிச்சிட்டாங்க, அவமானமாக போச்சு, எம்பாரசிங்காக போயிடுச்சு, அப்போ நீ சொல்லிக்க வேண்டிய விஷயம். It's okay. It's not a sad day, it's a character building day. No day is a sad day. ஏதாவது ஒரு கேரக்டர் டெவலப் பண்ணுறதுக்கு தான் அது வருது உன் வாழ்க்கை. அப்படி எடுத்தோம்னா லைஃப் இஸ் a glorious event. அனுபவத்தை சொல்கிறேன்.
then you are saying step up and never give up. இது ஒரு ட்ரைனிங்கில் வந்துட்டு ஒரு ட்ரெயினர் சொன்னாருன்னா இதுக்கு வந்துட்டு மெரிட்டே இருக்காது. ஆனால் படத்தில் வந்து அஜித் குமார் சொல்லிட்டார் அப்படின்னா அதுக்கு பயங்கரமான மெரிட் இருக்கும். பையன் பல வருஷத்துக்கு அதை ஞாபகம் இல்லை இது பாதிக்கு. Right boys and shall we ready? Shall we try? ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்போதே எது ட்ரை பண்ணலாமான்னு கேட்டுருக்கீங்க. என்ன ட்ரை பண்ண போகிறோம்? ஒன்றும் இல்லை, மறுபடியும் இந்த டாபிக் லிஸ்ட்டை காமிங்க. இந்த டாபிக் லிஸ்ட்டில் எல்லா லிஸ்ட்டையும் பாருங்கள். இன்னும் 2 ஸ்லைடு இருக்குது, அதையும் பாருங்கள். ஒரு டாப்பிக்கை நீ சூஸ் பண்ணிட்டு எனக்கு கை தூக்கு. சார் பேசுறதுக்கு என்கிட்ட கண்டென்ட் இருக்கு, கை தூக்கு. பேசுறதுக்கு உண்டான இன்ட்ரெஸ்ட்டும் இங்கே வந்து நின்று பேசுகிற அந்த நிகழ்வுக்கும் நடுவில் ஏதோ ஒரு ஃபியர் இருக்குல்ல, அந்த ஃபியரை உடைக்கிறதுக்கு தான் எவ்வளோ நேரம் நம்ம பேசிட்டு. So first you decide what you are going to speak and then tell me. If you are not interested to take this challenge, I won't compel you. Don't worry. I am not a teacher. I am only a facilitator. I am not a professor. Teachers வந்து compel பண்ணி ஆகும், எல்லாருமே ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டு. But I am giving you a choice. But if you like to take the monster out of you, then you have to take this choice. That thing I can say. So for the topic slides in Murdy Paul. Step number 1, choose a topic. Step number 2, have the intent to come and speak. எல்லாரையும் வந்து பேசுறதுக்கு நமக்கு டைம் இருக்குமான்னு தெரியல, அதை பற்றி அப்புறம் யோசிக்கலாம். ஸ்டெப் நம்பர் 3 என்னன்னா, இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வொக்காபுலரி ஒவ்வொன்றையும் நம்ம திரும்ப சொல்லி பார்க்கணும். And step number 4, we will see how many people are ready after this transformation vocabulary to come and stand here. யார் நின்று பேச போறீங்கிறது அப்புறம். ஆனால் அந்த ஃபீரை உடைச்சு அந்த சேர் வந்து எந்திரிச்சு இங்கே வந்து நிற்கிறதுக்கான அந்த தைரியத்தை வளர்த்துட்டீங்களா இந்த தெராப்பி மூலியமாங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். This is what is the game that we are going to play now. Topic first choose one. Once again for your perusal, this is the first slide. You have already seen these topics. ஏதோ ஒரு டாபிக் இருந்துச்சுன்னா ஸ்லைடுக்கு ஒரு டாபிக் சூஸ் பண்ணிங்க, இல்லாட்டி ஏதோ ஒரு டாபிக் மட்டும் சூஸ் பண்ணிங்க. Shall I go to the next slide? Second slide. இதெல்லாம் டாபிக்ஸ் நினைச்சிருக்கீங்களா? இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் அட்டெண்ட் பண்ணுற இன்டர்வியூவில் ஹெச்ஆர் இன்டர்வியூவில் கேட்கப்படுற கொஸ்டின்ஸ் அதான் ஒன்று. These are not topics. These are all the questions that are asked in a HR interview for an engineering student's interview. Third slide. And we shall go to the next one. Fourth slide. அதேதானா? ரிப்பீட் ஆகுதா? சாரி, இது புதுசா? This is a new one? Yeah, okay. And the last slide, my dear boys, it will have only 4 or 5 topics in the next slide. What do you do that requires you to be creative? Is creativity something that can be learned? This is full of creativity, pati. Engineers, அப்படின்னாவே creativity தான். So, interesting question. How many people have a topic chosen? எத்தனை பேர் ஒரு டாபிக் சூஸ் பண்ணியிருக்கீங்க? Nice numbers. Almost everybody. Okay, almost everybody. 90%. Thank you. Thank you. So, let's get into the test. Okay? நான் இப்போ சொல்ற வார்த்தைகளை ரிப்பீட் பண்றேன். நான் இப்போ ஒரு கதை மாதிரி சொல்றேன். இங்க இருக்கிற ஒவ்வொரு பர்சனும் உங்ககிட்ட நான் தனியா பேசுற மாதிரி நினைச்சுக்கோம். சிச்சுவேஷன் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஸ்டோரியோட சிச்சுவேஷன் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, you are now a 10 years experienced industrialist. Okay? salary professional இருக்கீங்க, இல்ல ஒரு பிசினஸ் மேனா இருக்கீங்க, எப்படி வேணாலும்
10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஆனா உங்ககிட்ட தீர்க்கப்படாத ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னு சொல்லி கேட்டா, இவர் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு சொன்னாரு, ஸ்டேஜில் பேசுறதுக்கான பயம். ஓகே, இது சிச்சுவேஷன். Now let me bring you to the location. Bangalore. Okay. All India Industrialists Conclave. September 15th. Date. Okay. 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனா நீங்க கோட்டு பூட்டு டை எல்லாம் கட்டிட்டு இந்த மாதிரி ஒரு ஹாலில் ஜம்முன்னு வந்து உட்காந்துருக்கீங்க. டைம் இதே மாதிரி மத்தியானம் 2:30 மணி. 2:45க்கு உங்களுடைய பிரசன்டேஷன். உங்க பேரை கூப்பிடுவாங்க, மிஸ்டர் ஆர் மிஸ் அப்படின்னு சொல்லி உங்களை பத்தி பெருசா ப்ரொஃபைல் எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களை கூப்பிடுவாங்க. நீங்க அப்படி சொல்லி ஜம்முன்னு அங்கே போய் நின்று இந்த மாதிரி காலர் மைக்கு போட்டு 1/2 மணி நேரம் பேசணும். ஆனா உங்களுக்கு 3 நிமிஷம் பேசினாலே ஃபிட்ஸ் வந்துடும். அந்த மாதிரி ஒரு வீக்னஸ் இருக்கிற ஒரு பர்சன். லெட்ஸ் இமேஜின். ஓகே ஓகே. நவ் லெட்ஸ் ஜூம் இன் தி கேமரா. உங்க தலைக்கு மேல அந்த கேமரா இருக்கு. மணி இப்போ என்ன? 2:37. இன்னும் 8 நிமிஷத்தை நீங்க எங்க ஸ்டேஜுக்கு போகணும். அப்படியே லைட்டா இந்த இடத்துல எல்லாம் உதறுது. ஏசி என்னவோ பெருசாக எல்லாம் வைக்கல, 26, 25 தான் வச்சிருக்காங்க. குளிரெல்லாம் ஒன்றும் இல்லை. டக்ஸிடோ லூஸ் பண்ணுறீங்க, டையை லூஸ் பண்ணுறீங்க, வாட்ச் எப்படி எப்படிங்கிறீங்க. பேட்டரி 15% தான் இருக்கிற ஃபோனை திரும்ப எடுத்து ஆன் பண்ணி பார்க்குறீங்க. ஒருத்தரும் உங்களுக்கு எந்த மெசேஜ் அனுப்ப மாட்டா, பட் இருந்தாலும் நீங்கள் பார்க்குறீங்க, திரும்ப பார்க்குறீங்க. ஒரு டைவர்ஷன் ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருக்கீங்க. டேட்டா ஆன் பண்ணி இன்ஸ்டா ரீல்ஸை பார்த்து நம்மளை ரிலாக்ஸ் பண்ணிக்கலான்னு பார்க்குறீங்க. அங்கே வந்துட்டு வைஃபை ஜாமர் இருக்குது, அதனால டேட்டாலாம் இல்லை. அதனால ஃபோனை உள்ள வச்சிருக்கு. கால் எப்படி வேகமாக ரேட்டில் பண்ணுறீங்க. காலுக்கு கீழே ஷூக்கு கீழே வேர்க்கிறது உங்களுக்கு நல்லா தெரியுது. கையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீசரில் வச்ச மாதிரி ஆகும். பேப்பர் ஒன்று வச்சுருக்கீங்க, அதில் நோட்ஸ் எழுதிருக்கீங்க. அந்த பேப்பர் அப்படியே நினைஞ்சு போச்சுப்போம். ஓகே. ஸோ பக்கத்தில் இருக்கிறது வந்து, ஓ நீங்கள் தானா அப்படின்னு கை தட்டுறதுன்னா அவர் என்னடா அவனுக்கு இவ்வளோ நெர்வஸ் வீக்னஸ் இருக்குது அப்படின்னு அப்படி எடுக்கிறாங்க. கை வீ நடுக்குது. இந்த ஹீரோ வந்துட்டு அடிச்சோன்னா அந்த பறந்து போனது அவன் கை நடுங்குமோ அந்த மாதிரி நடுங்குது. அவன் பிடிச்சிட்டு கொஞ்ச நேரம் வந்துட்டு சரி ஏதோ வந்து கிராக்கான கேஸ் ஒரு சீட் தள்ளி போய் உட்காந்துட்டான். நீ வேற ஏன்டா அப்படின்ட்டு நீ அவனை பார்த்துட்டு வருது. ஸோ ஃபியர், அனிமாசிட்டி, டவுட் இதெல்லாம் இருக்கு. ஓகே. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இந்த மார்ச் மாதம் டை கட்டிட்டு நம்ம செகண்ட் இயர் படிக்கும்போது ஒரு ஆள் வந்து நின்று பேசினான், ஞாபகம் இருக்கா? பயங்கரமான வெயில சில்க் சட்டை மாதிரி அவனை போட்டு வந்து நின்று இருந்தாங்க. தாடியெல்லாம் வச்சுட்டு தாடியெல்லாம் நினச்சி போய் ரொம்ப நேரமாக பயப்பட என்னமோ பேசிகிட்டே இருந்தான். ஆனால் தூக்கம் மட்டும் சூப்பராக இருந்துச்சு அப்படின்ட்டு என்ன ஞாபகம் பண்ணுறீங்க. நெட்டில் போய் பார்க்குறீங்க, என்னுடைய மூஞ்சி ஈன்னு பல கடின்னு நினைக்கிறேன். மணிகண்டன் இருந்தாலும் எனக்கு என்னமோ சொல்லி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பி நான் இப்போ ரெக்கார்ட் பண்ணல. அந்த வீடியோவை அப்போ யூடியூப்ல போட்டேன். ஸோ 10 வருஷம் கழிச்சு, எத்தனை நாளுக்கு அப்புறம் 10 வருஷம் கழிச்சு அந்த வீடியோவை பார்க்குறீங்க. இவர் ஃபோன் கொடுத்துருக்காரு, அந்த ஃபோனில் இருக்கிற அவர் ஆடியோவும் வீடியோவும் மிக்ஸ் பண்ணி நான் போட்டிருக்கேன். அதை பார்க்குறீங்க. பார்த்தோன்னே ரைட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம், நான் நெட்வொர்க் ஜாம் ஆயிருக்குன்னு சொன்னீங்கல்ல, அப்புறம் எப்படி வீடியோ தெரியும்? என்னோட வீடியோ நீங்கள் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்க. எப்படி இதுதான் சமாளிஃபிகேஷன். ஒரு ப்ரொடியூசர் சமாளிக்கிறேன் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்க. ஏன்னா நான் தான் அவங்க ஃபேவரட் அது அப்படின்னு நானே சொல்லிடுவேன். ஸோ டவுன்லோட் பண்ண வீடியோ ஆஃப்லைன்லேயும் ப்ளே ஆகல. ஸோ அப்படி பார்த்தோன்னே ரைட் இதை இப்போ பண்ண வேண்டியதான் அப்படின்னு சொல்லி அப்படின்ட்டு டக்குன்னு ஃபோனை உள்ள வச்சுட்டு நவ் லெட்ஸ் கெட் இன்டு தி சீரிஸ். கண்ணை மூடுறீங்க. ஓகே ரைட். க்ளோஸ் யுவர் ஐஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு இந்த தெராபிக்கும் தேவையே இல்லை. ஸ்லீப் தெராபி எக்ஸ்பர்ட் உங்களுக்கு நான் இன்னும் வசதி எடுத்துக்கிறேன். ஜாலி ரைட். ஸோ கண்ணை மூடிக்கோங்க. நான் சொன்னது ஞாபகம் இருக்கட்டும். ஏப்பா திரும்பி வாங்கப்பா, ஏப்பா நான் சொல்லும்போது திரும்பி வாங்க. கண்ணை மூடி நீங்கள் இந்த எக்ஸசைஸ் பண்ணோன்னே ஓப்பன் யுவர் ஐஸ்ன்னு சொல்லிட்டு 3, 2, 1 கோன்னு நான் சொல்லுவேன். அப்போது உங்களுக்கு இங்கே வரணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் தாராளமாக வரலாம். தோணும், கண்டிப்பாக தோணும். ஆனால் நான் சொன்னேங்கிற கம்பல்ஷனில் தயவுசெய்து வராதிங்க. உங்களுக்காக அன்கான்ஷியஸாக ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்ததுன்னா இங்கே வந்து எத்தனை பேருக்கு வந்து நிற்கிறீங்கன்னு பார்ப்போம். லெட்ஸ் என்ஜாய் திஸ் கேம். நீங்கள் எந்திரிச்சு வரும்போது பார்த்தோம், நான் எந்திரிச்சு வந்தால் தான் அப்படி. Right, now you are closing your eyes because it's only 8 minutes remaining for you to go to the dais and capture the podium. So if on your mind there is a voice, right? So now the trainer's voice is the mind voice of your own self. You are seeing the podium in your mind's eye. And you are telling yourself,
the shivering and the kind of the fear, the பயம், அந்த நடுக்கம் அப்படிங்கறத நிறுத்துறதுக்காக you are saying to yourself, cancel. Cancel. இது நீ நினைக்கிற மாதிரி அல்ல. Cancel. ஸ்டேஜ்ல போய் 350 பேருக்கு முன்னாடி அந்த போடியமை பிடிச்சு என்னால பேச முடியும். It is possible. மெல்ல அந்த வாக்கியங்களை மட்டும் சொல்ல ஆரம்பிங்க. Come on, say it's possible. Come on, it's possible. Good job. ஸ்டேஜ்ல போய் நான் பேசுறதுக்கான அந்த ரீசன் நான் எப்பேற்பட்ட ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் இந்த க்ரௌடுக்கு காமிக்கணும். அதை நான் போய் பேசல அப்படின்னா அது எப்படி நடக்கும்? ஸோ கண்டிப்பா நான் அங்க போய் நின்று பேச போறேன். அப்படி நான் பேச பிறகு இவங்க எனக்கு கொடுக்குற கிளாப்ஸ், எனக்கு கிடைக்கிற பாராட்டு, it is true and it is right. Now come on, say it is true and it is right. Fantastic. அது உண்மை, எனக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷம் உண்மை, அது நியாயமானது, அதை நான் நம்புறேன். இந்த ஸ்டேஜ்ல போய் நின்று நான் பேசுற இந்த விஷயம் முடிகிற வரைக்கும் it's not over. So it's not over until I win. Come on, say it. It's not over until I win. Good. செஞ்சு முடிக்க முடியும் நான் நம்புறேன். Because I can, because I believe I can. Come on, say it. I can, because I believe I can. இது என்னுடைய பேஷனுக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி. லைவ் ஸ்ட்ரீமிங்ல என்னுடைய ஃபேமிலியில பார்த்துட்டு இருக்காங்க, அவங்க நான் எப்பேற்பட்ட ஆள் அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. என் கஸ்டமர்ஸுக்கு நான் நிரூபிக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நான் தவற விட மாட்டேன். I promise to my God that I will do it. Come on, repeat. I promise to my God that I will do it. Right. Good. Good. அப்படியே இதுல ஏதாவது ஏமாற்றங்கள், இதுல ஏதாவது அவமானங்கள் வந்தாலும் அதை நான் ஒரு சோகமான விஷயமா, ஒரு அவமானமா எடுத்துக்க மாட்டேன். It's not a sad day. It's a character building day. Come on, say it. Fabulous. Good. So, இப்ப நான் அங்க போக வேண்டிய நேரம் வந்தாச்சு. Now repeat the translation vocabulary alone, my dear boys, after me. Ready? 3, 2, 1, go. It's possible. Come on. I can, because I believe I can. It's not over until I win. It's not a sad day. It's a character building day. I promise to my God that I will do it. One more time, nice, loud and clear. It's possible. I can, because I believe I can. It's not over until I win. I believe, not doubt. I create, not destroy. It's not a sad day. It's a character building day. One last time, nice, loud and clear. It's possible. I can, because I believe I can. It's not a sad day. It's a character building day. It's not over until I win. I create, not destroy. I believe, not doubt. It's possible. It's possible. Slowly open your eyes. With the doubt of the confidence, my dear boys, I would like to welcome the people who are having the confidence to come and stand in front of the others. 3, 2, 1, go. Almost everybody. Almost everybody except 3. Okay. Hello, sir. நம்ம 4 பேர் உங்களுக்கு கிளாப் பண்ணலாமா? நீங்களும் கிளாப் பண்ணுங்க உங்களுக்கு. Good job.
திஸ் டெஃபினெட்லி டஸ் நாட் மேக் தம் ஃபீல். அது அவங்கள வந்து எந்த விதமான இது இல்லை, நான் கம்பல் பண்ண மாட்டேன்னு சொன்னால் அது அவங்களோட சாய்ஸ், நோ ப்ராப்ளம். பட் 95% ஆஃப் த பீப்புள் ஹூ ஹவ் கம் எனக்கு எந்த டைமில் உங்களில் ஒரு 3-4 பேர் வந்துட்டு இதுக்கு பதில் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். எந்த டைமில் அந்த பேர் அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சதுன்னு தோணுச்சு? எந்த டைம்? I can't believe இட்ஸ் பாசிபிள். கேன்சர்னு சொல்லும்போது இல்லை, ஓகே ரைட். உங்களுக்கு இட்ஸ் பாசிபிள் அப்படிங்கிற வார்த்தை, ஐ கேன் பிலீவ், ஐ கேன் பிகாஸ் ஐ பிலீவ் ஐ கேன் சொல்லும்போது ஃபேண்டாஸ்டிக். எனிபடி? தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி உங்களுக்கு தோணுச்சு. It's not a sad day, it's a character building day. Right, fantastic. Okay. Any other points? I promise you God that I will do it. Fantastic. It's not a bad day, it's not a sad day, it's a character building day. This is a cognitive behavior therapy exercise. அருமையாக நீங்கள் கோஆப்ரேட் பண்ணியிருக்கீங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டீங்க அப்படின்னா, ஒரு 4-5 பேர் இங்கே வந்து உண்மையான நின்று டாபிக்கை பற்றி பேசுறது நம்ம கவனிப்போம். இப்போ கூட்டமாக ஒரு சுல்தான் படத்தில் காட்டி விடுறோம், அந்த மாதிரி ஒரு 25-35 பேர் கூட வந்துட்டீங்க. தனியாக வரும்போது உங்களுக்கு அந்த பிரச்சனை இருந்துச்சுன்னா இதுக்கு ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட்டை உங்களுக்கு சொல்லிட்டு இங்கே வாங்க. ஸோ ஷால் வி ஹேவ் தட் எக்ஸசைஸ் ஃபார் த நெக்ஸ்ட் 15 or 20 minutes? உங்களுடைய எண்ணங்களை சொல்லுங்கள். வந்து நின்று பேசுறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா அங்கிருந்து நீங்கள் எந்திரிச்சு நின்று உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம். ஓகே ரைட், வாங்க. தேங்க்யூ ஸோ மச். ஆமாம் சார், குட் ஜாப், குட் ஜாப். So now let us get on to the laboratory session of see, it's speaking about what topic? 95 ஆட்கள் டாபிக்கை சூஸ் பண்ணணும்னு சொன்னீங்க. So we are going to see those people speaking about the topic. Maybe we meet in the future. Spoken English development அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு nice catch. Super catch. Sir. Okay. So, I'm interested to know what you are going to speak about the chosen topic. நீங்கள் சூஸ் பண்ண டாப்பிக்கை எப்படி பேச போகிறீங்க என்ன அப்படிங்கிறது. ஏன்னா டாப்பிக்கை நான் வந்து ரொம்ப ஸ்க்ரீன் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்தேன். Out of 150 topics, I made sure that I get the best 50-60 topics, and that's what you have seen. யார் ஃபர்ஸ்ட் வரீங்க? Dinesh. Let's welcome Dinesh. You have a hand for Dinesh? So, 1 minute or so, how much time do you require? 1 minute? Okay. Good job. I really appreciate you for being the first person in this conclave. நேற்றுலேருந்து இந்த கான்க்ளேவ் நடந்துகிட்டு இருக்கு. இப்படி ஸ்டேஜில் வந்து பசங்க யாராவது பேசுறீங்களா? இல்லை, சரி பரவாயில்ல. ஸோ அப்போ நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் பர்சன் இல்லையா? ஸ்டேஜ் போகிறீங்களா? தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் மைண்ட். Let's listen, Dinesh. Follow. My topic is, what goal have you achieved? What goal you have to achieve? I think that was in the third set of 4 steps. Follow. Listen. Priya, have the body language. Body language பற்றி நான் சொல்லிடுறேன். இங்கே வந்து நீங்கள் நிற்கிறீங்கன்னா தினேஷ் மாதிரி மெட்டீரியல்ஸ் கொண்டு வரலாம் நீங்கள் கொண்டு வாங்க. இங்கே வந்து நிற்கும் போது உங்கள் ஷோல்டர் என்ன லெவலில் இருக்கோ அந்த லெவல்லே உங்கள் ஃபீட்டையும் வைக்கும். ஓகே ரைட். அதே மாதிரி நிற்கும் போது ஸ்பைனல் கார்ட் ஸ்ட்ரைட்டாக இருக்கும். ஸோ லைக் சோல்டர் ஸ்டாண்டிங் யூர் ஸ்பைனல் கார்ட் ஷுட் பி ஸ்ட்ரைட் அண்ட் யூ ஹேவ் டு ஸ்டாண்ட் லைக் திஸ். பேசும்போது மைக் இப்படி பிடிச்சிக்கிறீங்க. லெஃப்ட் ஹேண்டை வந்துட்டு ஓப்பன் ஹேண்ட் ஜெஸ்டருக்கு யூஸ் பண்ணுங்க. இப்படி பின்னாடி வச்சிங்கன்னா சைக்கலாஜிக்கலி ஒரு ஹைடிங் சம்திங் அப்படின்னு அர்த்தம். நீங்கள் பேசுறது உண்மையிலே அர்த்தம். பாக்கெட்டில் வச்சிங்க அப்படின்னா நீங்கள் அதிகமாக உங்களுடைய ஈகோவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்கன்னு எல்லோரும் நம்மளை ஸ்டைலாக இருக்குன்னு சொல்லணும் அப்படின்னு. பட் ஓப்பன் ஹேண்ட் ஜெஸ்டர் வச்சிங்கன்னா நீங்கள் ஓப்பன் மைண்டட் பர்சன். இதுதான் நான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறேன். பாசிட்டிவ் பாடி லாங்குவேஜ். ஓகே, முடிஞ்ச அளவுக்கு இது பண்ணுங்க. ஆர்டிஃபிஷியலாக வேண்டாம், இயல்பாக அதை பண்ணுங்க. I am studying mechatronics engineering at Hindustan College of Engineering and Technology, Coimbatore, and my ambition is to become a businessman. எனக்கு வந்து இந்த ஃபஸ்ட் பிஸ்னஸ்மேனாக ஆகணும்னு ஆசை இல்லை, இந்த பெஸ்ட்டு பிஸ்னஸ்மேன் ஆகணும்னு தான் ஆசை. ஏன்னா ஃபஸ்ட்டு நான் எனக்கு அந்த போட்டி அந்த ஒரு சுச்சுவேஷனில் அவன் எது பண்ணுறான், நம்ம அதோட டாப்பாக ஹையஸ்ட்டாக பண்ணணும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நமக்கு வந்து ஒன்று சீட்டிங் பண்ணணும்னு தோணும், இல்லை அவங்ககிட்டேருந்து நம்ம ஆள் இறக்கி ஆள் செட் பண்ணி அந்த மாதிரி ஒரு எண்ணெய் நமக்கு வந்து கிரிமினலாக யூஸ் பண்ணுற ஒரு மைண்ட் தாட்டு போயிடும். ஸோ நமக்கு ப்ரொடக்ஷனும் ஒழுங்காக நடக்காது. அப்படி சொல்லி
டாப்பிக்கை பற்றி நீங்கள் சொல்லணும்னு நினச்ச விஷயங்களை அதிகபட்சம் ஆஸ் மச் அஸ் பாசிபிள் கவர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏதாவது வரல அப்படின்னோம்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த மாதிரி இடத்துல 15 பேருக்கு முன்னாடி நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணால் ஞாபகத்துக்கு வராது. பட் அடுத்த டாப்பிக்கை பேசுறீங்கன்னா டக்குனு அது ஞாபகம். ஓகே, அந்த மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு பிளேஸ்ன்றது கொஞ்சம் அதிகமான காம்படிட்டிவ் டாப்பிக்காக தான் இருக்கும். இந்த பெஸ்ட்டாக இருந்தால்னா நமக்கு வந்து ஒரு நல்ல பேர் கிடைக்கும், நல்ல ஒரு ரிலாக்ஸேஷனாக இருக்கும், நமக்கு வந்து நிறைய ஐடியாஸ் கிடைக்கும், நிறைய ப்ரொடக்ஷன் ஐடியாஸ் கிடைக்கும். 1 to 2 கம்பெனிஸ் 3 கம்பெனிஸ் அந்த மாதிரி மேனேஜ்மெண்ட் மாதிரி ஒரு பிக் மேனேஜ்மெண்ட்டாக உருவாக்கலாம். எக்ஸாம்பிள் நம்ம டயர் கம்பெனியே வச்சுருந்தா கூட எம்ஆர்எஃப் டயர்ஸ்க்கும் ஸ்டேட் டயர்ஸ்க்கும் இருக்கிற ஒரு காம்படிஷன் வந்து நிறைய ஆயிரம் இருக்குது. இந்தியா லெவலில் பார்த்தீங்கன்னா ஹையஸ்டான நம்பர் 1 டயர் கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா எம்ஆர்எஃப் தான், அதிகமான சேல்ஸ் பண்ணுறது. பட் பெஸ்ட்டான டயர்ஸ்னு பார்த்தீங்கன்னா சிஎட் தான், ஹையஸ்டான ஒரு கிரிப்னஸ்ஸாக இருந்து அந்த க்யூர் கட்டாக இருந்தாலும் சரி, இந்த டர்னிங்கையும் சரி, நல்ல ஒரு சுச்சுவேஷனை நல்லா பில்ட் பண்ணுறாங்க. ஸோ அவனுக்கு வந்து பெஸ்ட்டான டயர்ஸ்னு பேர் எடுத்துருக்கான். பட் எம்ஆர்எஃப் டயர்ஸ் சீக்கிரமாக ப்ரொடக்ஷன் பண்ணிடணும், அந்த மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் அவங்ககிட்ட இருக்குது. ஸோ அந்த ஃபஸ்ட்டுன்றதுனாலே நம்ம ஃபஸ்ட்டுன்ற பேர் வந்து நமக்கு நல்லா இருக்குமே தவிர பட் குவாலிட்டி இருக்காது. பெஸ்ட்டுன்ற நேமில் தான் நமக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஐ வாண்ட் டு பிகேம் ஏ பெஸ்ட் பிஸ்னஸ் மேன். ஃபேண்டாஸ்டிக், வெரி நைஸ். Nicely explained by Dinesh. He wants to be the best businessman instead of being the first businessman. And he wants to give the quality. Good job. இருக்கிற எல்லா பிஸ்னஸ் பீப்புளும் வந்துட்டு ஏதோ ஒரு கட்டத்தில் இந்த மாதிரி நின்று யோசிச்ச அப்படிங்கிறது தான் இப்போ ரியாலிட்டியாக நம்ம யூஸ் பண்ணோம். Nice finish. I thoroughly enjoyed your presentation. Well, next. Muthumani, come. நான் என்ன டாபிக் சூஸ் பண்ணியிருக்கேன்னா வாட் அக்கம்ப்ளிஷ்மெண்ட் மேக் ப்ரௌட் ஆஃப்னு சொல்லியிருந்தேன் சார். அந்த டாபிக் தான் சூஸ் பண்ணியிருந்தேன். நீங்கள் எத்தனை பேர் ஸ்போர்ட்ஸ் பர்சன் இருக்கீங்க? கொக்கோ கேம் தெரியுமா உங்களுக்கு? தெரியும். ஒரு டீமுக்கு 12 பேர் இருப்பாங்க, 9 பேர் தான் மெயின் பிளேயரு. ஃபஸ்ட்டு நான் செலெக்ஷன் போனேன், ஒரு 12 செகண்ட்ஸ் தான் ஆடிப்பேன், என்ன செலக்ட் பண்ணலை. இந்த இடத்துல எனக்கு அடிபட்டுச்சு, பிளட் லாஸ் நிறையா ஆச்சு. நான் அப்போ முடியாது அப்படின்னு நினச்சிருந்தா விட்டுருந்தேன்னா அவ்வளோதான், கேம் அப்படியே போயிருக்கும். மறுபடியும் என்னால் முடியும் அப்படின்னு நினச்சி ஆடினேன். சப்ஸ்டியூட்டில் செலக்ட் பண்ணாங்க, 2-3 மேட்ச் சப்ஸ்டியூட்ஸில் ஆடினேன், அப்படியே தான் இருந்தேன். அப்புறம் 3rd செட் கொண்டு வந்தாங்க, முடிஞ்ச அளவுக்கு என்னோட கான்ட்ரிபியூட் கொடுத்தேன். 30 செகண்டில் நான் ஆட முடிஞ்சு. மறுபடியும் ட்ரை பண்ணேன், 2nd செட் மாற்றினாங்க, 1 minute 30 seconds ஆனாங்க. அப்போ என்னோட டீம் கேப்டன் அவங்க சீனியர் முடிச்சுட்டு போயிட்டாங்க, அவங்க வந்து நான் அப்ரிஷியேட் பண்ணாங்க. இப்படி ஒரு பிளேயர் வச்சுருக்கீங்க, ஏன்டா அப்படி ஆடுறீங்க, என் டீம் பிளேயர்ஸ் வந்து கேட்டாங்க. இப்போ எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு, அந்த மொமெண்ட் எனக்கு ப்ரௌடாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பிளட் லாஸ் ஆன அந்த இதையும் மீறி ப்ளே பண்ணுவாங்க சார். அப்போ செலெக்ஷன் ஆகலை சார், விட்டுட்டேன். மறுபடியும் செலெக்ஷன் வச்சாங்க, அப்போ ஆடணும், அந்த டைமில் செலக்ட் பண்ணேன். அப்புறம் நேஷனல் மேட்ச் ஆடினேன், தமிழ்நாடு vs தெலுங்கானா மேட்ச் ஆடினேன், ஜெயித்தேன். அதுக்கப்புறம் ஸ்கூலில் இன்டர்நேஷ்னல் மேட்ச் நடக்கும், தெரியும் உங்களுக்கு நினைக்கிறேன். எனக்குன்னு ஒரு டீம் கொடுத்தாங்க, கேப்டனாக போட்டாங்க, ஆடி அதுலேயும் 2nd ப்ரைஸ். நீங்கள் ஸ்னாப் பண்ணி சொல்கிறதுலேயே அந்த வெரித்தனம் தெரியும், அவ்வளோ பட்டிருக்கீங்க. வெரி குட் சார். ஓகே, very we are also proud that you have excelled in Coco. Thank you for that. Thank you. So fear trashing அப்படிங்கிற அந்த எக்ஸசைஸுக்கு அப்புறம் after this cognitive behavior therapy, Muthumani wanted to explain what is making proud of him, and Dinesh wanted to explain what kind of businessman he wants. So ஒரு business acumen, ஒரு sports acumen அப்படிங்கிறது பார்க்கணும். Who wants to come next? அடுத்து யார் வரீங்க? வா, come. Robika, would you like to try? Just give it a try. Okay. Take your time and tell me if you. Okay. Hello everyone. Hope you all had your lunch. நான் சூஸ் பண்ணியிருக்க டாபிக் வந்து பெஸ்ட் அண்ட் பெஸ்ட் திங்ஸ் அபவுட் வேர் யூ grew up. ஐ ஹோப் எல்லாருமே வந்து அவங்க பேரண்ட்ஸ், அவங்களோட ஹோம் டவுன், அவங்களோட ஃபேமிலி எல்லாரையும் லீவ் பண்ணிவிட்டு, மேபி மோஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாரையும் லீவ் பண்ணிட்டு தான் ஹாஸ்டல் சேல்ஸாக இருக்கலாம், இல்லை அவுட்டில் வெளியே எங்கேயாவது தங்கிருக்கலாம், மேபி அந்த மாதிரி இருக்கலாம். பட் நம்ம ஊரில் இருக்கும்போது when we are in our home town, கண்டிப்பாக நமக்கு அந்த ஊரை பற்றின ஞாபகம் அவ்வளோவா இருக்காது. என்ன ஞாபகம் இருக்க போது, நாம் டெய்லி இங்கே தான் இருக்கோம், இங்கேருந்து தான் ஸ்கூல் போகிறோம், ஸ்கூல் போயிட்டு இங்கே தான் வரோம். ஸோ நாம் அதை பற்றி அவ்வளோவா யோசிச்சிருக்க மாட்டோம். பட்
ஆஃப்டர் இந்த ஊர் விட்டு வெளியே வந்து நம்ம கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளியே வந்து ஒரு காலேஜ், ஒரு நியூ என்விரான்மெண்ட், நம்ம கம்ஃபர்டபுள், நாம் சொல்கிறத கேட்குற 4 பேர், நம்ம வீட்டில் இருக்கிறவங்க மோஸ்ட்லி நம்மளை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவாங்க. பட் இங்கே இருக்கிற யாரையும் நம்ம அப்படி வந்து எதிர்பார்க்க முடியாது. பட் அந்த மாதிரி ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஜோனுக்கு நம்ம வந்ததுக்கப்புறம் தான் நாம் இதுக்கு முன்னாடி எவ்வளோ நல்ல இடத்துல இருந்தோம் அப்படிங்கிறத பற்றி யோசிச்சு பார்ப்போம். ஸோ நம்ம ஹோம் டவுனில் நம்ம இப்போது அட்லீஸ்ட் நம்ம வந்து இங்கே மேபி ஆன்லைன்லேயே இருந்தாலும் கூட ஹாஸ்டல் வந்து மேபி 3 to 4 months ஆகிருக்கலாம். அட்லீஸ்ட் ஒன் சுச்சுவேஷன்லையாவது நம்ம ஊரை பற்றி நல்லதாகவோ ஏதாவது அதுக்கு இதுவே பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒன்று யோசிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எல்லோரும் ஆன்லைன் கிளாஸ் அட்டென்ட் பண்ணுறதுனால அங்கே இருக்கும்போது மோஸ்ட்லி நான் வில்லேஜ், கம்ப்ளீட்லி வில்லேஜ் வித்தவுட் எனி பஸ் ஃபெசிலிட்டிஸ் கிடையாது, ஒரு டீ ஸ்டால் கிடையாது. அட்லீஸ்ட் ஒரு பார்பர் ஷாப்புக்கு போகணுன்னா கூட நான் 1 kilometer பைக் எடுத்துகிட்டோ இல்லை சைக்கிள் எடுத்துகிட்டோ அந்த மாதிரி ஒரு ரொம்ப பேசிக்கான ஒரு ரூரல் அண்ட் என்விரான்மெண்ட்லேருந்து தான் நான் வந்தேன். பட் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது நான் இருந்த இடம் 90% பெட்டர்னு. பிகாஸ் என் ஊரில் சிக்னல் கிடைக்காது அப்படிங்கிறது ஒரு பேக்லாகாக இருந்தாலும் அதை விட மோசமாக தான் இந்த ஹாஸ்டலில் கிடைக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஊர் எவ்வளோ மேலு அப்படிங்கிறது வந்து எல்லாருமே ரியலைஸ் பண்ண ஒரு விஷயம் தான். அதே மாதிரி ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் ஃபுட் வந்து நம்ம வீட்டில் அம்மா கிட்ட சொல்லிடலாம் இவ்வளோ கேவலமாக சமைச்சிருக்கு, இதெல்லாம் யார் சாப்பிடுவாங்கன்னு. பட் எனக்கு குக் பண்ண தெரியும். ஒருத்தர் குக் பண்ணி அதை சாப்பிட வச்சு அவரை சாட்டிஸ்ஃபேக்ஷனாக கொண்டு வரது எவ்வளோ கஷ்டங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அந்த மாதிரி நீங்கள் ஹாஸ்டலில் வந்து மேபி ஒரு சிலருக்கு செட் ஆகிருக்கலாம். ஏதாவது ஒரு ஃபீச்சரில் உங்களுடைய வில்லேஜ், ஐ எம் ஹாப்பி தட் யூ ஆர் வெரி ஹாப்பி அபவுட் யுவர் வில்லேஜ், ஏதாவது ஒரு ஃபீச்சரில் உங்கள் வில்லேஜை விட இங்கே நீங்கள் பெட்டராக ஃபீல் பண்ண ஏதாவது ஃபீச்சர்ஸ் இருக்கா? எஸ் அஃப்கோர்ஸ். பிகாஸ் நான் வில்லேஜில் இருந்தேன்னா இவ்வளோ பெரிய காலேஜை நான் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்க முடியும்? ஒன்று போனால் தான் ஒன்று வரும்னும் போது வில்லேஜில் இருக்கிறத விட இந்த காலேஜ் வந்ததுக்கப்புறம் நிச்சயமாக எக்ஸ்பெக்ட் பண்ணாத பல விஷயங்கள் இங்கே நான் பார்த்தேன். எனக்கு அங்கே இருக்கிறத விட இங்கே நல்ல ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்காங்க, குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் இங்கே ரொம்ப நல்லா இருக்குது. அதெல்லாம் இந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறப்போ வில்லேஜை வந்து நம்ம விட்டுட்டு வந்தது சரிதான் அப்படிங்கிறதையும் நம்மளால் இங்கே கண்டிப்பாக ஒத்துக்க தான் வேணும். ஸோ இதுதான் வந்து பெஸ்ட் அண்ட் பெஸ்ட் திங்ஸ்னு நினைக்கிறேன். பெஸ்ட் திங்ஸ் ஆஃப் அபவுட் நம்ம வில்லேஜ்னால் நம்ம கம்ஃபர்டபுள் ஜோன், நமக்கு தெரிஞ்ச பசங்க, நமக்கு பிடிச்ச இடம், நமக்கு பிடிச்ச வீடு, நமக்கு பிடிச்ச சாப்பாடு. பட் ஃபஸ்ட்டு திங் அப்படின்னு நினைக்கிறப்போ நமக்கு இன்னும் என்னென்னலாம் வேணுமோ, அதாவது அடுத்த கட்டத்துக்கு லைஃப் லீட் பண்ணும்போது ஒரு குவாலிட்டி எஜுகேஷன் கிடைக்காது. அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வந்தால் தான் அவங்க க்ளோப் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இந்த அதர் கேரக்டர்ஸ் நமக்கு பிடிக்காதவங்களையும், அதாவது நம்மளை பிடிக்காதவங்களையும் நம்ம பார்க்கும்போது நம்ம மேலே என்ன தப்பு இருக்குது, நம்மளை இந்த மாதிரி தப்பு இருக்குதுன்னு சொல்கிறவங்க கிட்ட நம்ம பேசும்போது தான் நாம் அதை திருத்திக்கிறதுக்கான சான்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது வில்லேஜை விட காலேஜ் பெஸ்ட்ன்றது நீங்களும் ஒத்துக்குவீங்கன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ. எந்த டிபார்ட்மெண்ட் சார்? தேங்க்யூ. வெரி வெல். ஃபண்டாஸ்டிக் டாபிக். Okay. So Siddharth, I am so happy that you have made this topic choice. It's a tricky topic. அதை பற்றி பேசுறதுக்கு நிறைய கட்சி வேணும். So happy. ரொம்ப you appear as a very gutsy character. I really appreciate that. இப்படியே இருங்க. வில்லேஜை பற்றி நீங்கள் சொன்னால் ரொம்ப நல்லா இருந்துச்சு. I really appreciate it. Thank you. Okay, so one person spoke about nativity. Siddharth spoke about this particular topic. Business spoke. இப்போ Madam has told me that it is a break time. Only your presentation passed, we will break we will go for a tea break or something. அதுக்கப்புறம் உங்கள் அப்பாயின்மெண்ட் எனக்கு கிடைக்குமா திரும்ப வருவீங்க? Okay, one more person and then we are breaking and then we will continue after the coffee break. So who's coming next? இப்போ உங்ககிட்ட அந்த கொஸ்டின் கேளுங்க. வாட் இஸ் ஸ்டாப்பிங்? இப்போ தினேஷ், முத்து, சித்தார்த்துக்கு அப்புறம் யாரோ ஒருத்தர் பேச முடிவு பண்ணியிருப்பீங்க. இப்போ போஸ்ட்போன் பண்ணுறீங்கல்ல, அந்த டைமில் again go for the incantation. It's not over until I win. I can because I believe I can. So that's where the CBT therapy actually works. So I don't want to stop this flow. Who's the fourth person? நீ வந்தியா? Okay. Right. Okay. Right. உங்க பேரு? ராஜ்மணி. MALI. ராஜ்மணி. நான் பாகுமணி ராஜ்மௌலி. Okay, so let us hear what topic that Rajmani has chosen.
Madam was looking forward for this transformation. Looks like the transformation has happened. இப்போ ராஜமணி என்ன பண்ணாருன்னா அவருக்கு எந்திரிக்கணும்னு ஆசை, ஆனால் டக்குன்னு ஸ்டாப் பண்ணார். ஏன் அப்படி? இவன் இந்த தெரப்பி சொல்லி கொடுத்தோம் அப்படி ஸ்டாப் பண்ணதுக்கு என்ன காரணம்? இல்லை சார், அப்போ கூட எந்திரிக்கணும்னு யோசிச்சேன் சார். அப்போ தான் வந்து நீங்கள் சொல்லிக் கொடுத்த தாட்டை யோசிச்சேன் சார். சரி, அதாவது இட்ஸ் நாட் சேட் டே, இட்ஸ் கேரக்டர் பில்டிங் டே. அது யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சார் எந்திரிக்கலாம் பண்ணேன். அது அப்போ கூட தடுத்துச்சு. ஓகே, அதை கேன்சல்னு சொல்லிட்டு அப்போ நீங்கள் கூப்பிட்டோடனே டக்குன்னு எந்திரிக்கணும்னு ஒரு எனர்ஜி இருந்துச்சு சார், எந்திரிச்சிட்டேன் சார். ஆனால் ஒரு இன்விசிபிள் மேட்டர் தடுக்கிற அளவுக்கு பாடியில் உங்களுக்கு நல்லா பில்ட் பண்ணி வச்சுருக்கீங்க. அதனால் அதை யோசிச்சு ஓகே சார். ஃபிசிக்கல் பாடிக்கு என்ன ஸ்ட்ரென்த் இருக்கோ அதே மென்டல் பாடிக்கு கொடுக்குறாங்க. ஓகே, My topic is where did second slide sir. சரி, Did you enjoy where you grew up? எஸ். நீங்கள் வளர்ந்த இடத்துல நீங்கள் என்ஜாய் பண்ணீங்களா? மோர் சிமிலர் டு வாட்ஸ் இதாக தட் ஸ்போக்கன். நீங்கள் வளர்ந்த இடத்துல நீங்கள் என்ஜாய் பண்ணீங்களா அப்படிங்கிற டாபிக் ஈஸியாக. I am from Mumbai sir. ஓ, I can சார் தமிழில் சொல்லிக்கலாமா சார்? மும்பையில் பிறந்த தமிழ் நீங்கள்? இல்லை சார், மும்பையில் தான் சார் பிறந்தவங்க. சரி, தமிழ்நாடுக்கு இப்போ தான் சார் வந்தீங்க சார். அப்படியா? Yes. ஓகே 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 சார். பேசிக்காக மும்பையில் தான் பிறந்தவங்க. ஆனால் மும்பையில் பிறந்தவன்றதில் வந்து எனக்கு பெருசாக வந்து தட்டுப்படல. ஏன்னா இங்கே வந்து இயற்கை, இங்கே இருக்கிற இயற்கையை அங்கே நம்ம பார்க்க முடியாது சார். அதாவது வந்து அங்கே போனோம்னா சார் குறிக்கூர் மாதிரி அப்பார்ட்மெண்ட்டாக கட்டி வச்சுருப்பாங்க, அவ்வளோதான் சார். அங்கே வேறு ஒன்றும் பெருசாக இருக்காது சார். என்ஜாய் பண்ணுற அளவுக்கு பார்த்தீங்கன்னா சார் சுற்றி பார்க்குறதுக்கு இடம் இருக்கும், அவ்வளோதான் சார். மேக்ஸிமம் மால்ஸ் இருக்கும், இல்லைன்னா விளையாட என்ஜாய் பண்ணோம்னா மேக்ஸிமம் அங்கே ரெசார்ட்ஸ் இருக்கும், இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸோட கிரவுண்டுக்கு போகலாம். கிரவுண்ட்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் அதிகமாக இருக்கும் சார். கிரவுண்ட்ஸ் எல்லாம் பண்ணவே இல்லை சார். அதாவது வந்து இல்லை, you are on the flow. Yes, we are able to understand. அப்புறம் அதாவது வந்து அங்கே மேக்ஸிமம் ரெசார்ட்ஸ் அண்ட் அது மட்டும் தான் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது என்னோடய ஸ்கூல் டேஸை நான் என்ஜாய் பண்ணேன் சார். ஸ்கூல் டேஸில் வந்து எனக்கு மேக்ஸிமம் 2 ஃப்ரெண்ட்ஸ் தான் சார். ஏன்னா எனக்கு யார்கிட்டையும் பேசுகிற பழக்கம் அதிகமாக இருக்காது சார். மேக்ஸிமம் என்ஜாய் பண்ணுறதுனால வந்து அந்த 2 ஃப்ரெண்ட்ஸோட தான் சார். சார் So இங்கே வந்த பிறகு இங்கே after you have grown up in Mumbai, what are the kind of developments you had in Tamil Nadu? சார் அங்கே இருக்க நெட்ஒர்க்கு இங்கே இருக்க நெட்ஒர்க்லேயும் வித்தியாசம் எதுவும் மேக்ஸிமம் இல்லை சார். ஓகே, நெட்ஒர்க் தான் கரெக்டாக தான் சார் இருக்குது, அதே அளவு தான் சார் இருக்கும். டெவலப்மெண்ட் வந்து பார்க்க போனோம்னா நம்ம இங்கே மேக்ஸிமம் ஃபேசிலிட்டிஸ் கம்மியாக இருக்கும், அங்கே ஃபேசிலிட்டிஸ் ஜாஸ்தியாக இருக்கும், அவ்வளோதான் சார். அவ்வளோதான். ஸோ இப்போது நீங்கள் இதை பேசுகிறதுக்கு கொண்டு வந்த இந்த டெக்னிக் இருக்கு இல்லையா? எஸ் சார். இப்போ நீங்கள் ஒரு செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட், ஸோ தேர்ட் இயர் அண்ட் ஃபைனல் இயர் அப்படின்னு வரும்போது எந்தெந்த சுச்சுவேஷனில் இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த இந்த சிபிடி காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பி யூஸ் ஆகும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இது சார் இது நான் காலத்துக்கும் ஞாபகம் வச்சுக்கிறேன் சார். அந்த அளவுக்கு ஒரு தாட் சார். ரைட், மேக்ஸிமம் நீங்கள் சொல்லிக் கொடுத்த எல்லா தாட்ஸுமே இப்போ மைண்டில் இருக்குது சார். தேங்க்யூ சார். எனக்கு சான்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ சார். இதுதான் சார் நான் ஃபர்ஸ்ட் டைம் மைக் பிடிச்சிருக்கேன் சார். அதாவது வந்து இவ்வளோ பேர் முன்னாடி பேசியிருக்கேன் சார். இது வரைக்கும் பேசுனது இல்லை சார். இப்போ கூட பயமாக தான் சார் இருந்துச்சு. இப்போ கூட நீங்கள் தான் எப்படி பேசுனீங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ராஜ். So glad to hear from Rajmani that this is the first time ரொம்ப நல்லா பண்ணீங்க. I truly appreciate it. Okay, ஒரு ஸ்டேட்ல பிறந்து இன்னொரு ஸ்டேட்ல வந்துட்டு எல்லாரும் முன்னாடி நீங்கள் பேசுறதுக்கு தனி தைரியம். I appreciate that. Good job. Yes, சரிங்களா? இவருக்கு அப்புறம் பிரேக் போய்க்கலாமா? ஒரு ப்ராப்ளம் வா வா ப்ளீஸ். வேறு ஹாய் சார், நவீன். நவீன். ஹானஸ்டாக சொல்லுமா சார், உட்காந்து நீங்கள் சொல்லிட்டு இருக்கும்போது லைட்டாக ஸ்லீப்பியாக தான் இருந்துச்சு. ஸோ கேட்கும்போது லாஸ்ட்டாக சொன்னீங்க சார் நெவர் கிவ் அப் அப்படின்னா சரி என்னதான் பார்த்துப்போம் அப்படின்னு ஏஞ்சி வந்துட்டேன் சார். இது நீங்கள் டாபிக் செலக்ட் பண்ணீங்க, நான் ஏன் டக்குன்னு நீங்கள் ஸ்வைப் பண்ணிட்டனால நான் இந்த டாபிக்லேயே சூஸ் பண்ணேன் சார். ஐயோ சாரி சார். சரி, பட் நான் வந்து யோசித்தேன் சார், அதை பண்ணிடணும். சொல்லுங்கள் தாராளமாக. நான் வந்து லாஸ்ட் 2-3 டேஸாக கொஞ்சம் லைட்டாக ரிலைஸ் பண்ணேன் சார். நானே என் ஃப்ரெண்ட் தான், பட் அவன் நேம் நான் சொல்ல விரும்பலை. ஏன்னா ராங்காக இல்லை, என்னன்னா வந்து ஸ்டடீஸ் படிக்கும்போது யோசிச்சு வரேன் சார். சார் சந்திர உட்காந்துருக்கும்போது நம்ம ஸ்டடீஸ் யோசிச்சு பார்க்கும்போது லாஸ்ட் செமஸ்டர் வந்து மேம் கொஷின்ஸ் கொடுத்தாங்க.
ஸோ நான் என்ன வச்சுன்னா கொஷின் கொடுத்தாங்க, அது 2 பேரும் ஆன்சர் ஒன்றா தான் குரூப்பில் ஷேர் பண்ணோம், படித்தோம். அடுத்த நாள் அவன் அட்டன் பண்ணான், எல்லாருக்கும் ஆன்சர் பண்ணிட்டான். நான் எனக்கு வந்து அதில் பாதி அப்படியே ஸ்டக்காகி ஃபர்கெட் பண்ணிட்டு மறந்துட்டேன். ஸோ நான் என்னென்னு யோசித்தேன், நான் வந்து ஒரு 10th 11th 12th படிக்கும் போதெல்லாம் இன்னுமே எனக்கு அது என்னென்னா வந்து இப்போ 10th படிக்கும் போது சயின்ஸ் எக்ஸாம் நீ கரெக்டாக ஜஸ்ட் பப்ளிக் எக்ஸாமுக்கு ஒரு 10 minutes பிஃபோர் ஒரு கொஷின் படித்தேன். கரெக்டாக அந்த கொஷின் தான் வந்துச்சு, அட்டன் பண்ணிட்டேன், ஃபுல்லாகவே எழுதிட்டேன். ஸோ அப்போ இருந்தது வந்து இப்போயும் வந்து அன்றைக்கி முன்னாலே தெரியுது இந்த கொஷின் தான் வரப்போகுது அப்படின்னு. அன்றைக்கி வரைக்கும் படிச்சுட்ருக்கேன், கேட்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் படிக்கிறேன். பட் நம்ம ஏன் வந்து அதை மறக்கிறோம்? ஸோ அதுதான் யோசிச்சு பார்க்கும்போது நானும் 2 பேரும் ஒன்று தான், ஒன்றா தான் 2 பேருக்கும் ஒன்றா தான் தெரியுது. பட் அவன் எல்லாத்தையும் சோஷியல் மீடியாவில் நல்லா ஆக்டிவாக இருப்பான், எல்லாம் இருப்பான். பட் அதில் கரெக்டாக ஆன்சர் பண்ணும்போது ஸோ நம்ம வந்து நடுவில் பிரேக் விட்டுட்டோமோ. ஸோ அவனுக்கு அதில் வந்து அவன் மேலே பொறாமல் இல்லை, பட் போட்டி சரியா அவனாலே முடியிருப்போ நம்மளும் அது மாதிரி ட்ரை பண்ணியிருக்கோங்க, ஏன் அது மாதிரி ஆணிச்சு, அது மாதிரி எனக்கு ஒரு லாஸ்ட் 3 days ஒரு திங்கிங். ஓகே, அது எப்படி நம்மளால் மறக்க முடியுது? இது இவ்வளோ நாளும் ஞாபகம் வச்சுருந்தது எப்படி டக்குன்னு மறக்க முடியுது? அதுதான் சார். ஸோ இப்போ அந்த மறக்கிற விஷயத்துக்கு ஏதாவது சொல்யூஷன் நீங்கள் டிஸ்கவர் பண்ணியிருக்கீங்களா? லாஸ்ட் 3 days ரியலைஸ் பண்ணேன் சார். ஓகே, பட் இந்த மாதிரி தான் சர்ச் பண்ணேன் சொல்யூஷன். நான் சொல்யூஷன் தான் பிரேக் அப்புறம் நான் சொல்யூஷன். தேங்க்யூ தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஹானஸ்ட் பர்சன் நவீன் அவர் சொன்ன ஒரு ஹானஸ்டான விஷயம், நீ பேசும்போது எனக்கும் தூக்கம் வந்துச்சு, ஆனாலும் நான் லிசன் பண்ணேன் அப்படின்னு. அது ரொம்ப பெரிய மனசு, நான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறேன். அவர் பரவாயில்ல, அவர் சொல்லிட்டு தான் செஞ்சார், ஆனால் நீ வந்தாலும் ஒரு இன்னும் சார் பண்ணுறேன். So I really appreciate the people who have spoken. I know starting from Dinesh till Naveen, they have chosen different topics. நான் ரொம்ப வேகமாக போயிட்டு நீங்கள் டாபிக் சூஸ் பண்ணல, ஆனால் இந்த டாபிக்ஸை விட நீங்கள் சொன்ன டாபிக் ரொம்ப நல்ல டாபிக். பிகாஸ் we will speak about memory development after the break. அதுக்கு இது ஒரு ஓப்பனிங்காக இருக்குது. So we will see a couple of people after your break also. Okay, right? So to make the long story short, my dear boys and Gopika, point number 1 that we learned is fear can be controlled at any given point of time. Point number 2 is நம்ம பார்த்தோம் இல்லையா, வீக்னஸ் அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணணும், அப்புறம் கிளியர் பிக்சர் அண்ட் மைண்ட் அப்படிங்கிறது. அண்ட் பாயிண்ட் நம்பர் 3 இஸ் தி எக்ஸசைஸ் தட் வி ஹேவ் சீன், காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பி அண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷனல் தெரப்பி. அதை ராஜ்மணி சொன்ன மாதிரி உங்கள் லைஃப்பில் எப்போல்லாம் முடியுமோ அப்போல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு முயற்சி. அண்ட் வி வில் சி மோர் ஆஃப்டர் த பிரேக். எனக்கு எவ்வளோ டைம் இருக்குன்னு தெரியல, பட் வித் வாட் எவர் மினிமம் அமௌண்ட் ஆஃப் டைம் ஐ வில் கிவ் த மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் இன்புட்ஸ். ஓகே, தேங்க்யூ. எவ்வளோ மேடம்? 10 minutes. Okay, okay. Thank you. ஃபோன் என்ன கொடுத்தாரு?
அட்டண்டன்ஸ்லாம் ஆப்ஸ் அதிகமாக வந்து வாட்ஸ்அப்பில் போட சொன்னாங்க. வணக்கம் அவனுக்கும் வந்து Okay, so we have Dinesh, the next person to share his topic. Dinesh. My name is Dinesh from IT department. நான் வந்து இவனை ஒரு டாபிக் பேசலான்னு இருந்தேன். அடுத்து சார் பிரேக் முடிச்சுட்டு வாங்கன்னு சொன்னார். சரி அதுக்குள்ளே மேம் அது சொல்லி சரி பண்ணலான்னு வந்துங்கிறப்ப நான் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ண டாபிக் வந்து என் மொபைல் ஃபோனில் அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆப்பு. அது டாபிக் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நான் 11th வந்து அப்பா மொபைல் யூஸ் பண்ணிருந்தேன். இப்போ வந்து காலேஜ் வந்தனால மொபைல் வாங்கி கொடுத்தாங்க. அப்போ ஃபஸ்ட்டு வந்து எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணது வந்து எல்லோரும் தெரிஞ்சது தான் கேம் ஃப்ரீ ஃபயர். அதுதான் இது வரைக்கும் விளையாட்டு இருந்தேன். அது வந்து இப்போ காலேஜ் ஃபஸ்ட் இயர் ஃபுல்லாக அந்த ஆன்லைனில் போனதுனால சரி இது கிளாஸ் முடிஞ்சதையும் கேம் விளாட்றது, சரி அதுக்கப்புறம் கடை இருக்கும் வீட்டில் கடை பார்த்துக்கிறது, அவ்வளோதான் இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ ஆன்லைன் கூப்பிட்டாங்க, ஆஃப்லைன் கூப்பிட்டாங்க. இங்கே காலேஜ் வரும்போது காலேஜ் வரதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு கேமாக பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 2 hours கேம் விளையாடிடுவேன். அப்படி இருந்தேன். இப்போ காலேஜ் வந்ததுக்கப்புறம் இப்போ கொஞ்ச நாள் காலேஜ்லையும் விளையாடுறது, கிளாஸ் போகிறது, கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் விளையாடுறது, அது மாதிரி இருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ ஒரு மாதம் லீவ் விட்டாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபயர் இப்போ வந்து பேன் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்போ வந்து என்னன்னு எனக்கு தெரியும். அவங்க சொன்னப்போ உங்களுக்கு தெரியல, அதாவது ஃப்ரீ ஃபயர் பேன் பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியல? அது வந்து நெட்வொர்க் இஷ்யூன்னு சொன்னாங்க. அதுதான் எனக்கு தெரியும் காரணம். அப்போ இருந்து எனக்கு மைண்டுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல, கேம் வேண்டான்னு தோணுச்சு. அது இப்போ நான் சொல்கிறது உண்மை தான் சார். இப்போ வரைக்கும் என் மொபைலில் கேம் இருக்குது, ஆனால் நான் விளையாடல. அது டெலிட் பண்ணவும் மனசு வரல, ஆனால் அது விளையாடவும் மனசு வரல. அது ஒன்று தான் சரி இருக்குது. இப்போ வந்து அதுக்கப்புறம் அதுலேருந்து ஓவர் கம் ஆகிறதுக்கு சாதாரண ஒரு நார்மல் கேம் ஒன்று கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் அது விளையாட்டு சும்மா ஒரு டைமிங் கோசம் விளையாட்டு இருந்தேன் சார். அவ்வளோதான் சார். இப்போ அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேதுன்னா இன்ஸ்டாகிராம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயபிலிட்டி கான்கில் என்ன சொல்கிறது பார்த்தீங்கன்னா பப்ஜி விளையாடுறேன், ஃப்ரீ ஃபயர் விளையாடுறேன். என்ன சொன்னீங்க? இன்ஸ்டாகிராம் ஃப்ரீ ஃபயர் அது விட்டுட்டேன் சார். இப்போ விட்டீங்க? இன்ஸ்டாகிராமே விட்டு. இன்ஸ்டாகிராமு இப்போ யூஸ் பண்ணுறது சார், அதிகமாக யூஸ் பண்ணுறேன். 1/2 hour இல்லைன்னா 1/4 mணி நேரம். அவ்வளோ. நான் ஒரு கேள்வி கேட்கவா? இப்போது மேடம் சொன்னாங்கன்னு சொன்னீங்கல்ல, உண்மையாலுமே அந்த மாதிரி நீங்கள் இப்போ நீங்கள் பேசுகிறத பார்த்தா நீங்கள் ஹெசிடேட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரியே தெரியும். நீங்கள் நல்லா ஃப்ரீ ஃப்ளோவில் பேசுகிற மாதிரி தான் இருக்குது. பட் இவ்வளோ நாள் ஹெசிடேட் பண்ணதுக்கு என்ன காரணம்? க்ரௌட் தான் சார். க்ரௌட். கிளாஸ் ரூமுக்கு முன்னாடி உங்களால் பேச முடியல. இங்கே மற்ற டிபார்ட்மெண்ட் ஆளுகளும் இருக்காங்க. ஹெட்ரோஜீனியஸ் க்ரௌடு முன்னாடி ஈஸியாக பேசுறீங்க, கிளாஸ் முன்னாடி ஏன் பேசுறீங்க? தெரிஞ்ச முன்னாடி ஏன் பேசுறீங்க? ஷைனஸ் இல்லை, இதில் தான் அப்படி ஷைனஸ் அதிகம் இருக்கும். ஆனால் கிளாஸ் முன்னாடி இருக்காது. நீங்கள் அப்படியே அதுவே ரவுண்டாக இருக்கீங்க, அதான் கேட்குறேன். அது அதிகமாக இன்வால்வ் ஆனதில்லை சார். கிளாஸ் முன்னாடி தான் பேசி ஸோ இனிமேல் இன்வால்வ் ஆகலாங்கிற ஒரு
நம்பிக்கை இருக்குங்களா? ஏன் பண்ண சொல்லுங்க? தினேஷ், தேங்க்யூ தினேஷ். தேங்க்ஸ் ஃபார் ஃப்ரீ ஃபயர் என்ன கேம்? ஃப்ரீ ஃபயர். அதாவது அவர் வந்து இப்போ ஒரு தீவிரவாத அமைப்புலேருந்து நான் எப்படி தப்பிச்சேன் அப்படிங்கிறத சொல்கிற மாதிரி ஒரு கெத்தாக சொல்லிட்டு போயிருக்காரு. நல்ல டாபிக் சூஸ் பண்ணிங்க. ஆப் அதாவது 2 டாபிக் எழுதியிருந்தேன். ஒன்று வந்துட்டு தி ஆப் தட் ஐ டோன்ட் வாண்ட் டு யூஸ், இன்னொன்று வந்து தி ஆப் தட் ஐ வுட் லைக் டு ஸ்பெண்ட் டைம். நீ எந்த டாபிக் அடிப்படையில் இதை பேசு? தி ஆப் தட் ஐ டோன்ட் வாண்ட் டு யூஸ். ரைட், ஓகே, ஃபைன். ஸோ we have been having lots of people speaking. Who's next? அடுத்தது வா. அவருக்கு அடுத்து யார் வரீங்க? இந்த பக்கத்து யாராவது? ஓகே, நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்? ஐடி தான். Good evening, one and all. I am Gopal from Kallakurichi. I chosen a topic of people I would follow. Mostly I would follow like cricketers, some businessmen, and then self-development persons. Which cricketer you are following? KL Rahul, Virat Kohli, Shreyas Iyer. Why do you think Virat Kohli has been dropping down the captaincy so far? He dropped down, he retired, he stepped down. Do you think it's a good quality of a leader? No. No. Then why did he do that? Yes, sir. He has a child, Okay. so to spend more time with family, so he taking decision for captaincy. Gopal, I appreciate you for continuing to speak in English. If you had wished, you might have spoken in Malayalam or in Tamil, but you spoke in English. I really appreciate that. Same question that I asked you, Dinesh. So you were not speaking in class, but today in this conclave you spoke. What is the difference? How was it possible? கண்டென்ட் எதுவும் எனக்கு கிடைக்கல, அதனால அது பேச. அதனால இது நாள் வரைக்கும் அமைதியாக இருக்கு. இப்போ தான் சொன்னேன் நீங்கள் இங்கிலீஷில் பேசுறீங்க அப்படின்னு அப்ரிஷியேட் பண்ணுறேன். அதுதான் சொன்னது. ஓகே, ரைட். லாஸ்ட் கொஸ்டின். You said that you are also following self-development experts. Which self-development expert did you follow? In Tamil Nadu House of Memory, Okay. YouTube channel, Yeah. and then Rahul M. Right. That's all. Good. Thank you so much for giving the wisdom. Good job. Thanks, sir. Good evening, sir. Good. And good evening, everyone. I am Sanjay from IT department. I am talking about the topic of what are the silly things do in my life. I want to earn much more money for my home because my family was fully full of financial problems. I was stopped before from the fire from 2015 itself. You want to keep the family stable. Yes. And you want to earn more money. Yes, sir. And what are you going to do for earning more money? I want to do business. Okay. Do you have any plan of a business? Yes, sir. Which plan? Agriculture, sir. Agriculture. In agriculture, I particularly learn about dairy and poultry farm, sir. Nice. Good. Good. What's your name, sir? Sanjay, sir. Sanjay. Right. Good wisdom, Sanjay. I really appreciate you. Thank you, sir. Spoke in English and I'm happy about it. Thank you. Come on. Everybody wants to follow him after him? Madam, how much time do I have now? Till what time? 4:30. Hello, I am Arvind from IT department. I too choose the same topic that Dinesh has chosen. My favorite app. I think that was in the first slide. I have chosen. My
favorite app is Twitter. Actually, I joined in Twitter in March 2019. In beginning, I have joined for Twitter for just to follow the movie updates. But later, I came to know that many other new things have been in Twitter and useful things. Then I understand I've been wasting many of my time. So I started following many people related to coding and other IT department, IT related people I started to follow. I'm learning many things in Twitter, like how a languages start to work and other points that language is related to. So many of them here may in Instagram, Facebook and many things. So I recommend all of you to just start using Twitter, at least by now. Thank you. Thank you for giving us. Thank you, Arvind. So you are promoting Twitter. Thanks for. During the break, I was having a couple of people wanting to ask some questions. Like Dinesh spoke, Rajmani wanted to speak. He wanted, what's your name, sir? Sarana Raj wanted to speak. And so for those people who are interested to speak in any terms, towards the end, I'll give the contact number. We can keep in touch. Okay, right. So, anybody else? After Arvind, it started with Dinesh, now it has ended with Arvind. Now we get correct 30 minutes time of it. Oh, clear. Pretty blank area. So in the chance you will use for the time, you will use for you, but there are one and we can go for it. Bio அப்படிங்கிறதுக்காக நீங்க suppose பேசாம இருந்தீங்க அப்படின்னா then I will wait. And I want you to use the therapy to kill your fear. இல்ல சார் let's move on அப்படின்னு சொன்னீங்கன்னா then let's move on. Anybody else? இல்ல யாரையும் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. Friends நீங்க ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா மட்டும் வாங்க. Okay. So the kind of learning that we got out of this is fear can be controlled. அதை கண்ட்ரோல் பண்றது அப்படிங்கிறது சாதாரண விஷயம். அதுக்கு ஒரு எக்ஸசைஸ் நீங்க பார்த்துருக்கீங்க. ஓகேவா? இதெல்லாம் எதுக்கு? ஸ்டேஜில் பேசுறதுக்கு மட்டும்தானா? சரவணராஜ் மென்ஷன் ஸ்டேஜ் ஃபியர். there is nothing called as stage fear. நீங்களும் நானும் பிறக்கும்போது ரெண்டு ஃபியர் தான். fear of falling down and fear of a loud sound. ஹியூமன் பீயிங்ஸுக்கு வந்துட்டு ரெண்டு ஃபியர் தான் கடவுள் இன்ஸ்டால் பண்ணியிருக்காரு. ஹைட் இருந்து கீழே விழுந்துருமோங்கிற பயம், அப்புறம் நீங்கள் எப்பேற்பட்ட ஸ்ட்ராங் மேனாக இருந்தாலும், பெரிய ஜான்சினா ரோமன் ரைன்ஸாக இருந்தாலும் அப்படின்னு ஒரு பிளாஸ்டிக் சவுண்ட் கேட்டாலும் நம்ம இருக்குன்னு பயந்துடும். These are the two default fears that God has created. ஆனால் நம்ம சில ஃபியர்ஸை பெற்று வளர்த்து நம்ம கூடவே வச்சிருக்கோம். அதில் ஒரு ஃபியர் தான் ஸ்டேஜ் ஃபியர் அப்படின்னு. ஸ்டேஜில் வந்துட்டு ஃபியருங்கிறதே ஒன்று கிடையாது. ஸோ அந்த அப்படியே நீங்கள் சொல்கிற மாதிரி ஸ்டேஜ் ஃபியர் இருந்துச்சுன்னா அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம தெரப்பி பார்த்தோம், அதை யூஸ் பண்ணோம். Now, towards the end, before we finish, we have got roughly about 20 to 30 minutes. First impression, best impression சொல்லுவாங்க, பட் உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் இருக்குது. லாஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த லாஸ்டிங் இம்ப்ரெஷன். ஸோ ஆஸ் அ லாஸ்ட் இம்ப்ரெஷன் இப்போ கொஞ்சம் டெக்னிக்கலாக நம்ம பேசணும். கேரியர்ஸ் டு பி நோடட். மெக்கட்ரானிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க, அக்ரிகல்ச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க, ஐடி இருக்கீங்க, சிஎஸ்சி இருப்பீங்க, ட்ரிபிள் இருப்பீங்க, இசி இருப்பீங்க. ஸோ இட்ஸ் ஹெட்ரோஜினியஸ் இன்ஜினியரிங் குரூப். நான் going to show you important data. இது வரைக்கும் நான் பேசுறது ஒரு சைக்காலஜிஸ்டாக. My PhD is in counseling psychology. So I spoke about some psychological factors. இப்போ நான் பேசுறது ஒரு career counselor. You see, there is a research conducted by a consultancy called as Grant Thornton International. ஒரு சர்வே ஒன்று எடுத்தாங்க. 29 கண்ட்ரீஸில் கிட்டத்தட்ட 850 சீனியர் டெசிஷன் மேக்கர்ஸ் கிட்ட பேசி, முக்கியமாக இந்தியா மாதிரி கண்ட்ரீஸில் அடுத்த ஒரு 5 வருஷத்துக்கு ஃப்ளரிஷ் ஆக போகிற இண்டஸ்ட்ரீஸ் எது அப்படின்னு சொல்லி. The following are the top 15 rankings of careers to be noted out from 2021 to 2025 according to Grant Thornton International. இப்போ தினேஷ் பிஸ்னஸ்ன்னு சொல்றாரு, சஞ்சய் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. நிறைய பேர் இங்கே பிஸ்னஸ் ஆஸ்பிரன்ஸ் இருக்கீங்க. அதே மாதிரி கோர் கம்பெனியில் வேலைக்கு போகிறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. அதை ஆசையாக வச்சுருக்கவங்க இருப்பீங்க. கோடிங் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறதுல சாதிக்கணும்னு நினைக்கிறவங்க இருப்பீங்க.
பட் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறப்போ அடுத்த 5 வருஷத்துக்கு நீங்களே வேண்டாம்னு சொன்னீங்கனாலும், even if you like or you don't like, there are some industries that are going to be flourishing for the next 5 years. 15 industries. And these are the industries. Rank wise are the principle. Number 1 to number 15. இதில் நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு யோசிக்காதீங்க. Where is my domain? I'm an IT student. Where is my domain? I'm an automobile student. Where is my domain? I'm an agriculture student. Where is my domain? No. It's not. It doesn't work that way. Any industry has got a roller coaster. எந்த இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் ஒரு ரோலர் கோஸ்டர் இருக்கும். டாப்பில் இருக்கும், டவுன் ஆகும், டவுனில் இருக்கும், டாப் ஆகும். அடுத்த 5 வருஷத்துக்கு இவங்க இந்த 15 industries. But rank கொடுத்ததுனால it doesn't mean that one industry is superior than the other and vice versa. It doesn't mean that one industry is inferior than the other. Starts with agriculture, architecture, telecommunication, business management, education and training, information technology, government and public administration, health science, hospitality and tourism, human services, financial services, law, public safety, manufacturing, marketing, sales and service, transportation, distribution and logistics. இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் இந்த கான்க்ளேவில் அட்டன் பண்ணணும் அப்படின்னு நேம் கொடுத்துட்டு அட்டன் பண்ணாத ஸ்டூடெண்ட், அங்கே லாஸ்ட் ரோஸில் உட்காந்துருக்க ஸ்டூடெண்ட்டு நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, for the next 5 years or 6 years or 7 years or 8 years, you will be landing in some of this, any of this industry. நான் என்ன சொல்கிறேன்னா, அதை நீங்கள் பிளான் பண்ணி அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே போகணும்னு ஆசைப்படுறேன். Instead of accidentally falling into one of these industries, you should plan which industry you will be flourishing. And this is the right time to decide that. இதுதான் கரெக்ட் டைம். ஒரு செகண்ட் இயர் படிக்கிற டைம் தான் கரெக்ட் டைம். Which industry I am fond of. இந்த 15 லிஸ்ட்ல இல்லாத ஒரு இண்டஸ்ட்ரியில நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு நீங்க யாராவது இருக்கீங்களா? Can you put your hand up? Yes sir. எதுமா? National services. Okay, national services. Civil service. ஆமாம், அது இந்த லிஸ்ட்டில் இல்லை. ஸோ கிராண்ட் தாண்டன் இன்டர்நேஷனல் ஒரு கன்சல்டன்சி தானே, அவங்க கம்பெனிஸுக்கு தான் போவாங்க. அவங்க நேஷனல் சர்வீஸ் யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி பற்றி இருக்க மாட்டாங்க. ஃபைன், ஓகே, குட், ஐ எம் ரியலி ஹாப்பி. ஸோ ஹீ வாண்ட்ஸ் டு பி அ சிவில் சர்வெண்ட் பை பிகமிங் an IPS, IFS, IAS. Which one? IAS? சரிமா? ஓ ரைட், ஓகே, குட், தேங்க்யூ. சரி, அவர் வேற தினேஷ் யூரேஷ் ரைட் சார், டிபிக்கலாக இந்த இண்டஸ்ட்ரி தான் அப்படின்னு யாருக்காவது முடிவு இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். நீங்கள் எந்த இண்டஸ்ட்ரி? ஐடி. ஓகே, ஐடி நிறைய பேர் ஐடியில் இருக்கணும், ஆப்வியஸ்லி ஐடி. ஆனால் ஐடியில் இருக்கவங்க நான் வேறு அப்படிங்கிற மாதிரி இங்கே ஏதாவது இருக்கீங்களா? வேறு ஏதாவது இண்டஸ்ட்ரி சூசிங், வேறு ஏதாவது இண்டஸ்ட்ரி, சம் அதர் இண்டஸ்ட்ரி? சஞ்சய், which one? Agriculture and natural resources. Yes, okay, right. சரி, now my dear boys, let me show you a wheel. What conclave is this? Employability skills conclave. ஸோ இந்த இண்டஸ்ட்ரியில் நீங்கள் ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் எந்தெந்த ஏரியாவில் நீங்கள் ட்ரைனிங் எடுக்கணும். These are the areas you need to work. This is called as life wagon wheel. Every youngster who is listening to this conclave is supposed to develop these things. Openlyயும் இப்போ செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் இருக்கீங்க. I'll start the question with Gopika, right? Yeah, I'll start the question with Gopika. அதே மாதிரி நிறைய பேருக்கு கொஸ்டின் கேட்பேன். 10 அப்படிங்கிற நம்பரை பார்க்குறீங்க. ஒவ்வொரு டீச்சருக்கும் 10க்கு நீங்கள் எவ்வளோ மார்க் கொடுப்பீங்க? லைக் யுவர் ஃபிசிக்கல் ஹெல்த் 10 says Gokul. Okay, Gopika? 8 out of 10. Okay, right. Anybody below 8 or 4 or 5? Physical body health level? 5? 7? Oh, okay, right. So, அப்போ step in ஆகும். Emotions mastery. கோவப்படுவேன், சகிப்புத்தன்மை கம்மி, ரூமில் யாராவது இரிட்டேட் பண்ணானா சண்டை போட்டுடுறேன், ஃப்ரெண்டுக்கிட்ட அடிக்கடி சண்டை போடுறேன், எனக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை பண்ணேன்னா அவனை ஊரை விட்டு தள்ளி வைக்கணும்னு நினைப்பேன், அவனை வந்து இன்ஸ்டாவில் பிளாக் பண்ணிடுவேன், ஐ வில் கெட் இம் ghosted. இந்த மாதிரி நல்ல பகுத்தறிவோடு இருக்கிற உணர்வுபூர்வமான எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுல how much mark will you give for your own self out of 10? You will give 9. 9? என்னமா? 8?
அதான் 8 அப்படின்னா என்னோட எமோஷன்ஸ் ஃபுல்லாக என் கண்ட்ரோலில் இருக்குன்னு அர்த்தம். அப்படியா? ஷா பாரா 20 வயசில் 20 யூரேஜ் 19 வயசில் வந்துட்டு எமோஷன்ஸ் மாஸ்டருக்கு 8 out of 10 கொடுக்குறேன்றாங்க. ரைட், குட். Anybody else? Is there any person who is below 5? You said 6, Siddharth. So is there any person below 5? ஏன் கோவம் அதிகம் வருமா? ஓகே, பார்த்தாலே தெரியும். ரைட், தினேஷ் 3. Which emotional? அவர் பரவாயில்ல போல இருக்கு. Which emotion? Anger. பேசுறப்ப அமைதியாக இருப்பீங்க, அதுக்கப்புறம் செயல் வந்து மாசாக இருக்குல்ல, சில சம்பவங்களை நடத்திட்டு போயிட்டே இருக்கு பார்த்தா. ஓகே, ரைட். Naveen spoke about memory and now we have a problem about anger also. நிறைய தெராபிஸ் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போட்டுருக்கு. சரி, ஓகே, ரைட். எமோஷன்ஸ் மாஸ்டரியில் 8ன்னு உங்கள் நேம் சக்தி. சக்தி சொன்ன மாதிரி 8 or 7 அப்படின்னு கொடுக்க முடியும் அப்படின்னு எத்தனை பேர் இருக்கு? ஓகே, அதாவது நீங்கள்லாம் புத்த பெருமாள் அப்படியே புத்தர் மாதிரி அப்படியே அமைதியாக இருப்பீங்க. கோவம் வந்தால் கூட பஞ்சபூதங்களையும் அப்படியே அடக்கி இங்கே கூட நிறுத்திடுவீங்க. சூப்பர், குட். ஐ அப்ரிஷியேட் தட் கான்ஃபிடன்ஸ். சரி, இன்னும் இருக்கு டெக்னிக்கல் நாலேஜ். ஏன் என் டொமைனில் டெக்னிக்கல் நாலேஜ் ஐடி அப்படின்னா அதை நான் கரைச்சி கொடுத்துருக்கேன் சார். லூக் அண்ட் கார்னர் எனக்கு தெரியும் சார். ஐடியில் எதை வேணாலும் கேளுங்க சார், எதை வேணாலும் கேளுங்க. நான் படிச்சிருக்கிற வரைக்கும் 3rd semester வரைக்கும் எதை வேணாலும் கேளுங்க. How many people in this room for the technical knowledge will assess yourself as more than 5 out of 10? Second yearல 5 out of 10 இருந்தாவே பெரிய விஷயம். பயமா இருக்கு, நிறைய பேர் கைது உள்ள. நீங்களாம் என்ன மார்க்ல பாருக்கீங்க? 5 ரொம்ப ஜாஸ்தி. Below 5 anybody? Below 5. So then it's a gray area. Anything that is below 5 is called as what area? Gray area. அப்போ கிரே ஏரியா இந்த கான்க்ளேவில் இருக்கக்கூடிய பசங்களுக்கு 2 நம்ம இப்போ ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். ஒன்று எமோஷனல் மாஸ்டரி, இன்னொன்று டெக்னிக்கல் நாலேஜ். Now comes the next one. This is my personal favorite. Unclassified knowledge. ட்விட்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி சொன்னார். அதில் நான் நிறைய கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். And Gokul spoke, I have some YouTube channels which I like அப்படின்னு சொல்லிட்டு மேவரிக் சேனல் பற்றி நான் பேசினேன். Unclassified knowledge அப்படின்னா I take a topic, any topic I take, அதை பற்றி கொஞ்சமாவது உனக்கு பேச தெரிஞ்சதுன்னா then you are a master in unclassified knowledge. Like I speak about Bermuda Triangle, you will speak something. I speak about stock market, you will speak something. Although you are a great fan of Virat Kohli, I speak about Messi, you will speak. I'll speak about Neymar, you will speak. I'll speak about basketball, you will speak. I'll speak about ice skiing, you will speak. Under the sun இருக்கிற எல்லா விஷயத்தை பற்றி கொஞ்சமாக தெரிஞ்சு வச்சிருக்கிறது தான் unclassified knowledge. You see, technical knowledge இருந்ததுன்னா நீங்கள் ஒரு டெக்கி. Unclassified knowledge இருந்ததுன்னா நீங்கள் வந்துட்டு மேனேஜரிங் லெவலில் போகலாம், பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் லெவலில் போகலாம், வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் த கம்பெனி லெவல் வரைக்கும் போகலாம். அது எப்போ வரும்னு சொல்லி கேட்டிங்கன்னா ரீடிங் பிளாக்ஸ், யூடியூப் வாட்சிங்கை பற்றி இங்கே நான் பேசவே மாட்டேன். நீங்கள் யூடியூப்பில் தெளிவாக ஒரு நாலேஜை வளர்த்துறதுக்காக அந்த சேனலுக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் எங்கெல்லாம் போவீங்கன்னு எனக்கு தெரியும். அது எங்கே உங்களை கூட்டிகிட்டு போய் நீங்கள் போக வேண்டாம், அவன் உங்களை நேவிகேட் பண்ணி கூப்பிட்டு போவான். ஐடி படிக்கிற ஒரு பையன் டேட்டா அனாலிட்டிக்ஸ் அப்படின்னு ஒரு டாபிக் யூடியூப்பில் அவன் சர்ச் பண்ணுறப்போ டேட்டா அனாலிட்டிக்ஸ் தான் சர்ச் பண்ணுவான். அதுவும் கரெக்டான விண்டோவுக்கு கொண்டு போவோம். அது லேப்டாப்பாக இருந்துச்சுன்னா இன்னும் கொடுங்க. அப்படி கொண்டு போனோன்னு இங்கே வருமா சைட்டில் சில ஃபீட் கொடுத்துருப்பான். ஓகே, ரைட். ஸோ விஜயோடைய லேட்டஸ்ட் சாங்க்கு அஜித் எப்படி மூவ்மெண்ட் போட்டிருக்கு, அஜித்தோடைய லேட்டஸ்ட் சாங்க்கு விஜய் எப்படி மூவ்மெண்ட் போட்டிருக்காரு, எவ்வளோ ஒருத்தர் மீன் போட்டிருப்பான். அப்படியே அப்போ பாயும் நம்மளுடைய அட்டென்ஷன். ஸோ அங்கே உள்ளே போனோன்னே அந்த வீடியோவில் இங்கே ஒரு பேனல் வரும். அப்போ அந்த பேனல் அப்படி பேனலாக போயிட்டு ஒரு 55 நிமிஷம் கழிச்சு யாரோ ஞாபகப்படுத்துவாங்க டேட்டா அனாலிட்டிக்ஸ்க்காக நீ உள்ளே வந்த அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் ஆமாம் இல்லை அப்படின்னு பையன் டைம் பார்ப்பான். அது அவனுடைய ஸ்நாக் காஃபி டைமாக போயிடும். போயிட்டு அதுக்கப்புறம் வந்த பிறகு டின்னர் டைம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேட்டா அனாலிட்டிக்ஸ் வாஸ் ஹிஸ்ட்ரி. இப்படி தான் யூடியூப் உங்களை மிஸ்லீட் பண்ணுது. அண்ட் தட்ஸ் ஹவ் தி ஆப் இஸ் டெவலப் அண்ட் தட்ஸ் ஹவ் தே ஏர்ன். Being a YouTuber, I can also say that 1000 followers, 4000 watch hours இருந்தால் யூடியூப் ஸ்டார்ட்ஸ் பேயிங். அப்போ பையன் வந்துட்டு படிக்கிறது வந்துட்டு அங்கே சம்பாதிக்கிட்டு தான் போவோம். ஸோ ஐ எம் நாட் ஸ்பீக்கிங் அபவுட் யூடியூப் லேர்னிங் சிஸ்டம், பட் reading the magazines, reading the books, reading unclassified blogs written by expert people. அதில் தான் unclassified knowledge வரும். ஓகே, ரைட். இப்போ அந்த unclassified knowledge சார் நீங்கள் சொல்கிற மாதிரி இல்லை, நான் ஸ்ட்ரீம் லைன் பண்ணி யூடியூப்பில் டெய்லி பார்த்து நோட்ஸ் எடுத்துட்டு
நான் விக்கிபீடியாவில் போய் நிறைய நோட்ஸ் எடுத்துட்டு ஒரு கம்பெனியை பற்றி அந்த கம்பெனி வெப்சைட்டுக்கு போகாமல் விக்கிபீடியாவுக்கு போய் தான் இருக்கும். ஒரு கம்பெனி பற்றி தெரிஞ்சுன்னா கம்பெனி வெப்சைட்டுக்கு போகாது, விக்கிபீடியாவுக்கு போகும். கம்பெனி வெப்சைட்டில் அவனை பற்றி நல்லதாக தான் சொல்லி வச்சுருக்கோம். விக்கிபீடியாவில் எவ்வளோ ஒரு நல்ல வந்துட்டு கம்பெனியில் இருக்கிற லூக் அண்ட் கார்னர் ஹோல்ஸ் எல்லாம் கிழிச்சு வச்சுருப்பான். அங்கே தான் நீங்கள் படிக்கணும். ஸோ if you are visiting Wikipedia, YouTube, good channels every single day, then you are in a proper learning platform. சரி, அதெல்லாம் விடுங்க. இப்போ நம்ம விஷயத்துக்கு வரும். அன்பிளஸ்மெண்ட் நடத்துல 10க்கு எவ்வளோ வார்த்தை கொடுப்பீங்க? நவீன் எவ்வளோ கொடுப்பீங்க? How do people say I am about 6 out of 10 in unpleasant knowledge? அப்போ படிக்கிறீங்க, you are reading இல்லையா? இப்போ கை தூக்கி இருக்கிறவங்களுக்கு ரீடிங் ஹேபிட் இருக்குன்னு அர்த்தம். ராஜ்மணி 6 you are reading habits இருக்க போகுது. கை தூக்காத பெரிய மனுஷன் கிட்ட ஒரு கேள்வி, என்ன மார்க்கு? அதாவது பிலோ 5 இல்லை அபோவ் 6? பிலோ 5. another gray area, congratulations. 3 gray area கண்டுபிடிச்சிட்டோம். ஒரு கிரே ஏரியா இருக்கா, 2 கிரே ஏரியா இருக்கலாம், 3 கிரே ஏரியா. இன்னும் முடியல, பார்க்கலாம். அடுத்தது கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். பாரா உங்க தியான நிலையில நீங்க பார்த்த அபூர்வமான விஷயங்களை எங்கிட்ட வந்து பகிர்ந்துக்கிட்டீங்கன்னா நாங்க ஜென்ம சாவல்லையும் அழுதுவோம். இல்லை, என்ன ஒரு அழகான ஒரு தோற்றம். அப்படி ஜம்முன்னு ஒரு தபசியால் இருந்தீங்க. எப்படி அது காஃபி பிரேக் அப்புறம் நீங்க எந்த டிபார்ட்மெண்ட் என்னமா? அப்போ ப்ளூ பிரிண்ட் ரெடி பண்ணியிருக்கீங்க. அதாவது காந்திபுரத்துக்கு பக்கத்தில் வந்துட்டு ஒரு பெரிய பிரிட்ஜ் ஒரு ப்ராஜெக்டாக கொடுத்துருக்காங்க. நீங்க அதை வந்து கணக்கு போட்டுருக்கீங்க. நான் வேணுமே மைக் இருந்தாலும் சத்தமா பேசுறேன். அதே மீறி அவர் தூங்குறாருன்னா ஸ்லீப் தெராப்பிங்கிறத பத்தி நீங்க கிளாஸ் எடுக்கணும், நான் அங்க போய் உட்காரணும். அதான். Alright, coming back to the fact, communication skills, the ability to not speaking in stylish English voice. No, நீ தப்பா பேசு. You speak spoken English, broken English, damaged English, surgery English, whatever it may be. But if the listener is able to understand, இப்போ முத்துமணி வந்து பேசுறாரு அப்படின்னா அவர் நிறைய கிராமட்டிக்கல் எரர்ஸ் இருக்கு, அது ஸ்டேட்மெண்ட் எக்கச்சக்கமான ஃப்ரேஸ் மிஸ்டேக் இருக்கு. ஆனா முத்துமணி என்ன சொல்ல வராருங்கிறது எனக்கு புரிஞ்சிருச்சுன்னா then he is good in communication skills, because English is a borrowed language. அந்த borrowed languageல நீங்க பெரிய விகடகவியா இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. இன்னைக்கு ட்ரெண்ட் எல்லாம் மாறிடுச்சு. பட் ஒரு இன்டர்வியூல பேசி நீங்க எக்ஸல் ஆகிற அளவுக்காவது இங்கிலீஷ்ல அந்த ஸ்கேல்ல. If you are asking me that if communication skills are 10 out of 10 அப்படின்னா Toastmasters International பேசுற மாதிரி நம்ம இவரு கேப்டன் அமெரிக்கா கிறிஸ் எவான்ஸ் பேசுற மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னோம்னா நீங்க நானே யாருக்குமே மார்க் கிடைக்காது. பட் ஐ எம் ஏபிள் டு ஸ்பீக் இன் இங்கிலீஷ் with a proper accent இல்லைன்னா கூட பரவாயில்ல, but I can make the other people understand what I'm trying to communicate. Mistakes, yes, acceptable. அப்படிங்கிற லெவல்ல 10க்கு அப்படி இருந்தீங்கன்னா 10க்கு 6 கொடுக்கலாம். ஸோ அந்த 6 அப்படிங்கிறதுல எத்தனை பேர் இருக்கு? How many people think that you are in 6? Right, that's a good one. Right. அப்போ கையில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு நீங்கள் இங்கிலீஷில் பேசியிருக்கணும், நீங்கள் தமிழில் தான் பேசுனீங்க, பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. ஸோ 6, ரைட், 90%. இப்போ மீதி இருக்கோம் above 6 anybody? assertive confident above 6? ஓகே. அப்போ கோபிகா வந்து பேசவே இல்லை, நீங்கள் வந்து பேசவே இல்லை, நீங்கள் வந்து பேசல. above 6, ரைட். சரி, below 5? below 5 யாராவது? இல்லை, ரொம்ப அதிகமாக சொல்றீங்க. 5 ரொம்ப அதிகமாக சொல்றீங்க. இன்னும் கீழே வாங்க. below இல்லை ராஜ்மேன், below 5 இல்லையே? 5. You are somewhere between 5 and 6. அப்படியா? No problem. Communication skills டெவலப் பண்ணுறதுக்கு I will give you some techniques. நிறைய பேர்கிட்ட கம்யூனிகேட் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குது. பார்ப்போம். We will set up a separate platform or something. Maybe Zoom விண்டோவில் நம்ம எல்லாரும் மறுபடியும் ஏதாவது பேசுவோம். So, gladly, Rajmani almost says he is into 5, but not below 5. So, communication skills இந்த கான்க்ளேவ்ல இருக்கிற இந்த பர்சனுக்கு கிரே ஏரியா இல்லை. ஓகே. கேரியர் டெசிஷன், மிஷன் ஆஃப் லைஃப் அண்ட் விஷன். இது ஒவ்வொன்றுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. விஷன் அப்படிங்கிறத பிரேக் பண்ணா மிஷன், மிஷன் அப்படிங்கிறத பிரேக் பண்ணா கோல்ஸ், கோல்ஸ் அப்படிங்கிறத பிரேக் பண்ணா ஆம்பிஷன், ஆம்பிஷனை பிரேக் பண்ணீங்கன்னா எய்மை பிரேக் பண்ணீங்க அப்படின்னா டாஸ்க். இந்த பிரச்சனைலாம் இருக்கிறதுனால அதெல்லாம் நான் எதுவுமே வச்சுக்கவே இல்லை. ஸோ விஷன் அப்படிங்கிறது 20 வருஷத்துக்கு அப்புறம் நான் எப்படிங்கிறது, மிஷன் அப்படிங்கிறது அந்த 20 வருஷத்துக்கு அந்த டைம்ல அதுக்கு நான் என்ன பண்ண போறேங்க ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ்.
ஸோ அதில் இன்ஜினியரிங் முடிச்சோன்னே இதை பண்ணணுன்ட்டு தீர்க்கமாக ஒரு ஐடியா இருக்குது. ஐ ஹாவ் அ கான்க்ரீட் கைண்ட் ஆஃப் ஐடியா மிஸ்டர் மணிகண்டன் டு பி டன் ஆஃப்டர் மை இன்ஜினியரிங் இஸ் கம்ப்ளீட் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா then you are 6 out of 10. Anybody? 6 out of 10? Okay, right. 70%. Thank you. Put your hands down. ஸோ இதில் எப்பவுமே ஒரு கான்க்ரீட்டான ஒரு கான்ஸ்பிரசி இருக்கும். என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் சிவில் படிப்பேன்னு நினைக்கவே இல்லை, நான் சிவிலில் கொண்டு வந்து சேர்த்துட்டேன். நான் ஈஸி படிப்பேன்னு நினைக்கவே இல்லை, என்னை ஈஸியில் கொண்டு வந்து சேர்த்துட்டேன். இந்த மாதிரி புலம்பல்கள் இருக்குங்களா? அப்படி இல்லை யாரும் இல்லையா? இதில் என்ன படிச்சிருக்கீங்க? என்ன படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க? படிக்கலாங்க. ட்ரிபிள் முடிச்சதுக்கப்புறம் லா வந்து டிப்ளமா கோர்ஸ் படிக்கலாம், மறுபடியும் படிக்கலாம். அப்படி இல்லைப்பா, ஒரு லாயராக போய் நீ இன்ஜினியரிங் படித்து ஒரு லாயர் அப்படின்னா யாராவது பயப்படுவாங்க. ஸோ லா கிளாஸில் அப்படி யோசிப்பாரு. யூஸ் இன்ஜினியரிங். தேங்க்யூ சினம். உங்கள் பேர் தினேஷ். தினேஷும் விஜய் எக்கச்சக்கமாக இருக்கீங்க இந்த குரூப்பில். இன்ஜினியரிங் இஸ் ஆல்வேஸ் அ பியூட்டிஃபுல் சுப்ரீம் கிங்டம். அதை பற்றி ஒன்றும் தெரியாத என்ன மாதிரி ஆளுகளுக்கு தான் அதோடைய அருமை தெரியும். இன்ஜினியரிங்கில் இருந்துக்குனால நீங்கள் தான் எவ்வளோ திமிராக இருக்கீங்க. நான்லாம் இன்ஜினியரிங் படிக்கணும்னு எவ்வளோ ஆசைப்பட தெரியுமா? எங்கள் அண்ணன் மாதிரியே எங்கள் அண்ணனும் ஆசைப்பட்டார். இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசைப்பட்டு கடைசியில் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படித்தார் எங்கள் அண்ணன். 0.1% மார்க் கம்மியானதுனால நமக்கு அந்த வேலையே இல்லை. ஏன்னா எனக்கு வந்து மேக்ஸ் சுத்தமாக வராது, அதனால் இன்ஜினியரிங் எனக்கு வராது. ஸோ இன்ஜினியரிங் இஸ் அ வெரி குட் பிளாட்ஃபார்ம். ஸோ அதனால் அதை எப்போவுமே ஒரு நல்ல ஒரு பயோகிராஃபிக்கல் இன்ஃபர்மேஷனாக வச்சுக்கோங்க. Anybody below 5 in this career vision? ஐடியாலாம் எதுவும் இல்லை சார், go with the flow அப்படின்னு நான் போயிட்டே இருக்கேன். நீங்கள் இப்போ பிஜி ஸ்டூடெண்ட்டு இல்லை, யூஜியில் தான் இருக்கீங்க, ரைட்? ஸோ உங்களுக்கு எந்த ஐடியாவும் இல்லை. Anybody else? So then it's again not a grey area. இவர் ஒருத்தர் தான், அவர் ஏதாவது ஒன்று பண்ணி சரி பண்ணுவோம். Public speaking and fear management. Ability to hold the mic and speak in front of 300-3,000 people without any fear. அதில் வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த தெராபிஸை யூஸ் பண்ணி இனி நான் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா then you are gradually 5 out of 10. So anybody 5 out of 10 in public speaking? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 60%. Okay, right. அப்போ கை தூக்காதவங்க below 5 யாராவது இருக்கீங்களா? Right. Right. Okay, fine. Right, put your hands down. So எல்லாருமே ஓரளவுக்கு பப்ளிக் ஸ்பீக்கிங் இருக்கீங்க. ஸோ again only 2 or 3 members. So that is also not a grey area in this group. Last but by no means the least, thirst of entrepreneurship. இந்த ஹங்கர் எல்லா இளைஞனுக்கும் வரும். உங்களுக்கு இருக்கா? எல்லா யங்ஸ்டருக்கும் இது வரும். ப்ரொஃபஸர்ஸாக டீச்சர்ஸாக இங்கே இருக்காங்க, எல்லாத்தையும் போய் கேட்டு பாருங்க, அவங்களுக்கும் அது ஒரு கட்டத்தில் வந்து போயிடும். எவ்ரி சிங்கிள் பர்சன், எக்கனாமிக் டைம்ஸில் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்துருச்சு. if you take a statistics of 100 people, every 14th member wants to become a businessman or businesswoman. அதுக்கு உயிர் கொடுக்குறவங்க சில பேர் அதை அப்படியே கொண்டுட்டு அப்படியே வந்துட்டு ரிட்டையர்மெண்ட் லைஃப் வாழ்ந்துட்டு இருக்காங்க பல பேர். ஸோ இங்கே thirst of entrepreneurship, I don't know when sir, but after my engineering முடிச்சுட்டு after certain years of salaried profession, I will start a business அப்படின்னு நீங்கள் ஒரு மைண்டில் கட்டாயம் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு அப்படின்னு நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா then you can be given a score of about 5 out of 10. அந்த மாதிரி எத்தனை பேர் 5 out of 10 கான்கிரீட் ஃபைன்? ஓகே ஃபைன். ஸோ 60%. ரிஸ்க் எல்லாம் எடுக்க முடியாது சார். I will always be in a secure job and I will retire as a secure salaried professional. அப்படி ஏதாவது ரிஸ்க் எடுக்காம? ஓகே ஃபைன். ஸோ தென் அகைன் thirst of entrepreneurship அப்படிங்கிறதுலையும் கிரே ஏரியா இல்லை. ஸோ இந்த கான்க்ளேவில் இங்கே லிசன் பண்ணுறவங்க ஒர்க் பண்ண வேண்டிய முக்கியமான 3 ஏரியாவை நம்ம கண்டுபிடிச்சோம். Can you tell me what are those 3? Number 1, emotions mastery. Number 2, technical knowledge. And number 3, exactly. சரி, இதெல்லாம் சொன்ன இதுக்கு என்ன சொல்யூஷன் வச்சிருக்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, I have a solution. I'll show you.
டீச்சிங் ப்ரொஃபஷனல்ஸ், ப்ரொஃபஸர்ஸ் எல்லாத்துக்கும் இப்போ நான் காமிக்கிற கான்செப்ட் கண்டிப்பாக தெரியும். Very quickly, in another 10 minutes, I'm going to give you a therapy. Gray area நீங்க stuck up ஆயிருக்கிறதுக்கு மெயின் காரணம். Now coming back to the mode of psychological speaking, if you have so much of gray areas in your life, my dear boys, it's because of your mistake in the psychoanalysis. இப்போ நீங்க பார்க்குற இந்த பிக்சர் வந்து சிக்மண்ட் ஃப்ராய்டுங்கிற சைக்காலஜிஸ்ட் ஒரு பெரிய மனுஷன் கண்டுபிடிச்ச ஒரு விஷயம். ஈகோ சூப்பர் ஈகோ, ஐடி ஈகோ சூப்பர் ஈகோ அப்படின்னு. இது இந்த பிக்சரை பார்க்கும்போது பெருசாக தெரியாது. பட் 1979 சிக்மண்ட் ஃப்ராய்டோடைய லெபார்ட்டரியில் ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க. அதனுடைய எக்ஸப்ட்ஸ் இப்போ காமிக்கிறேன். Then you will be able to understand. When you are weak in something, it's because you are listening to a wrong voice. அதுக்கு முன்னாடி நம்ம சிபிடி பார்த்தோம். அதுக்கு இதுக்கும் வந்துட்டு கொஞ்சமான வித்தியாசம் தான். Look at this picture. இந்த நடுவில் இருக்கிற பர்சன் தான் நீங்க. முன்னாடி இப்படி கை கட்டி நின்றுருக்கீங்க. That person is you. Okay? And there are two individuals behind the person. One person is red in color and another person is white in color. So அந்த ரெட் கலர்ல இருக்கிற அந்த பர்சனுக்கு பேரு ஐடி, ஈட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பக்கம் இருக்கிற அந்த பர்சனுக்கு பேரு சூப்பர் ஈகோன்னு சொல்லுவோம். நடுவில் இருக்கிற நீங்க ஈகோ, அதை விட்டுருங்க. 5 வயசு வரைக்கும் நீங்க தனி ஒரு ஆள். 5 வயசுக்கு அப்புறம் these two images have been born into your head and these two people have been governing your life. ஒரு டீச்சர் வந்து ஒரு ட்ரெயினர் கிட்ட இந்த பசங்க கிட்ட ஏதோ வீக்னஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ஹெச்ஆர் மேனேஜர் வந்துட்டு வைஸ் பிரசிடென்ட் கம்பெனிகிட்ட போய் இந்த எம்ப்ளாயிஸ் கிட்ட ஏதோ வீக்னஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த பசங்க அந்த காலேஜ்ல, அப்புறம் அந்த கம்பெனியில் அந்த ஆட்கள், அவங்க எல்லாருமே they are driven by the ID. Because ID always gives only the negative things of life. ஒரு பையன் சிகரெட் குடிக்கிறான். I remember 2007 இதே ஹிந்துஸ்தான் காலேஜுக்கு மேடம் கிட்ட கூட நான் சொல்லிட்டு இருந்தேன். மகேந்திரன் சார் பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸர் என்ன இங்கே பிளேஸ்மெண்ட் ட்ரெயினராக கூப்பிட்டு வந்துட்டார். கேசவன், wonderful student, he is a very good friend now. 2009 pass out, mechanical engineer from Hindustan. கேசவன் வந்து இப்போ அவரை பற்றி இங்கே நான் பேசுகிறேன் அப்படிங்கிறது அவர் சந்தோஷப்படுவார். இன்றைக்கி நான் சாயங்காலமே போனோன்னா அவருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சு. இப்போ ஐபிஎம்ல இருக்காரு. கேசவன் wanted to reduce the number of cigarettes he was smoking and he came to counseling. இதே மாதிரி ஒரு நாள் வந்து அப்போல்லாம் காரில் வர மாட்டேன், பைக்கில் வருவேன். ஸோ இதே மாதிரி ஒரு நாள் வந்து கிளாஸ் முடிச்சு போகும்போது நான் பைக்கில் போகும்போது இன்னொரு பைக் நான் தொடர்ந்து வந்துருந்துச்சு. சரி ரைட், இன்னைக்கு சம்பவம் நடக்கும் போது நான் இன்னைக்கு ட்ரைனிங் கொடுத்ததில் யாரோ ஒரு பையன் வந்து ஏதோ பர்சனலாக ஹர்ட் ஆகிட்டான், இன்னைக்கு நம்மளை போட்டு தர போகிறான். நம்ம சம்பவத்துக்கு ரெடியாக இருக்கும். என்ன பண்ணலாம், பைக்கை நிறுத்தி பெஸ்ட் பாசிபிள் வேகமாக அங்கே போய் டக்குன்னு சங்கடம் விடாமல் அவன் காலில் வந்துடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு போயிட்டு இருந்தேன். அந்த பையன் புல்லட், அப்போயே புல்லட் வச்சுருந்தாரு. நான் யமஹா கிளாடியேட்டர், பேரில் மட்டும்தான் ஸ்டைல் இருக்கும் அந்த வண்டியில். ஸோ அப்படியே தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தார். சரி வாடா வாடா, எனக்கு பாக்ஸிங் லஞ்ச் தான் தெரியும், வாடா வாடா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஹிந்துஸ்தான் பையன் தான் தெரியும். அவன் ஹெல்மெட்லாம் போட்டு இந்த அப்போவே ஹெல்மெட்டில் வந்துட்டு இந்த இது இருக்குங்க, ஸ்பைக் இருக்குங்க, அப்படி அது போட்டு வந்தான். அப்போவே 2007 I still remember. ஸ்பைலிங் நமக்கு வந்துட்டு ஆர்டி ஆஃபீஸில் கையெல்லாம் காமிச்சு ஓரளவுக்கு ரைடிங் தெரியும். ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா சொல்லி வந்தான். சரி ஓகேன்ட்டு கிட்டத்தட்ட கிணத்துக்கடை கிட்ட போய், கிணத்துக்கடை ரோடெல்லாம் நீங்கள் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ கிணத்துக்கடை ரோடு கிட்ட நின்றுட்டு இறங்கிட்டேன் ஸ்பேஷன் அப்படின்னு சொல்லி அந்த பையனை நிறுத்திட்டான். நிறுத்திட்டு ட்ராவல் பண்ணிருந்தான். கண்டிப்பாக இது சம்பவமே தான்டா. சில வந்து சார் என்ன ஞாபகம் இருக்கா சார், என்னப்பா ஏதோ 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த மாதிரி கேட்குது. இப்போ தான் கிளாஸ் பார்த்து இல்லை சார், மெக்கானிக்கல் ஐடிசிஎஸ்சி. அப்போ குரூப்பாக உட்காந்து கிளாஸ் கனெக்ட் பண்ணுவாங்க. மேலே ஒரு பெரிய ஹால் இருக்குது, அது எந்த ஹால்னு தெரியல, இப்போ அது எப்படி இருக்குன்னு தெரியல. அதில் நான் எத்தனையோ பேருக்கு மத்தியில் இருக்கு, உங்களுக்கு தெரியுமா? தெரியும், கேசவன் தானே அப்படின்னு. சூப்பர் சார், பேரெல்லாம் ஞாபகம் வச்சுருக்கீங்க அப்படின்னு. என்ன சார் எனக்கு சொல்யூஷன் வேணும்னு சொல்லிட்டு he told me that he was smoking 16 cigarettes in a day. என்ன ஒரு அருமையான ஒரு கொள்கை.
அப்போ கேசவன் இது எப்படி உங்களால் பண்ண முடியுது? சார் இல்லை சார் என்னால் முடியல சார். அப்படி இல்லை, இது எவ்வளோ பெரிய சாதனை, எப்படி உங்களால் பண்ண முடியுது? இல்லை சார் அப்படியே வந்துச்சு. உங்களுடைய சிகரெட் ஸ்மோக்கிங் ஸ்கெடியூலில் கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க பார்க்கலாம். காலையில் எத்தனை மணிக்கு ஆரம்பிங்க அப்படின்னு. சார் காலையில் 9 மணிக்கு பைக் கொண்டு வந்து நிறுத்தினேன்னா 9:15 அந்த பார்க்கிங் லாட்டு பக்கத்தில் அப்படியே சைட்டில் நடிக்கும் சார். அதுக்கப்புறம் 10:20 ஒரு பிரேக் இருக்குது சார். அப்போ அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிட்டு வந்தார். ஏன் இப்போ அவரை பற்றி நான் சொல்கிறேன்னு சொல்லி கேட்டால், he was falling prey to this ID. Because ID always governs in a different way. ஸோ இது ஒரு மூவியாக இருக்குது என்கிட்ட. நம்ம இப்போ டைம் இல்லை அந்த மூவியை ப்ளே பண்ணுறதுக்கு. மேபி அதோட எக்ஸப்ட் உங்களுக்கு அனுப்புகிறேன். இதில் அந்த பையன் அந்த பாஸ் கிட்ட பேசும்போது அந்த பாஸ் வந்து அவன் செய்யாத தப்புக்கு அவனை சார்ஜ் பண்ணுவார். சார்ஜ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரெட் கலர் இமேஜ் இருப்பார். அந்த ரெட் கலர் இமேஜ் வந்து அவங்ககிட்ட வந்துட்டு சில மெஸ்மரிசம் பண்ணும். என்னன்னு சொல்லி கேட்டால் அந்த மண்டே உடச்சு யோசிக்காது, போட்டு இன்னும் எப்போ இருந்தாலும் அப்படி தப்பாக சொல்லலாம் இப்படி. ஓகே, ஒயிட் இமேஜ் பார்த்தீங்க அப்படின்னா நோ, யூ ஆர் நாட் சப்போஸ் டு டு தட், இஸ் யுவர் சீனியர், அவனுக்கு மரியாதை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த கோபத்தில் அந்த ஆக்ரோஷத்தில் அந்த பையன் யாருடைய வாய்ஸை கேட்பான். ஸோ ரெட் இமேஜோடைய வாய்ஸ் டால்பி டிஜிட்டல் சரௌண்ட் வாய்ஸ் மாதிரி பயங்கரமாக சத்தமாக கேட்கும். ஒயிட் வாய்ஸ் வந்து ஹஸ்கி வாய்ஸில் விஸ்பரிங் வாய்ஸில் கேட்கும். ஸோ இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா அந்த ஆளுக்கு கத்திடுவான். கத்திட்டு நீயாச்சும் வேலையை போடான்ட்டு போயிடும். ஸோ இதுதான் ஐடி இன்ஃப்ளூயன்ஸ்டு பிஹேவியர்னு சொல்லுவோம். சைக்கோ அனாலிட்டிக் தியரி பற்றி பார்த்தீங்க அப்படின்னா 12லேருந்து 34 வயசு வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் த யங்ஸ்டர்ஸ் இந்த ஐடியோடைய புடியிலே இருப்பாங்க. எந்த ஒரு பர்சன் அந்த ஐடியோடைய புடியிலிருந்து தன்னை விடுவிச்சு அதுக்கப்புறம் சூப்பர் ஈகோவுடைய பேச்சு கேட்கிறானோ அவன் லீடர் ஆகும். இல்ல ஐடியோடைய புடியிலே இருக்கிறவன் வந்துட்டு கடைசி வரைக்கும் he becomes a slave, he becomes an environmental slave and he is becoming a disaster. ஸோ நீங்க டிசாஸ்டரா இருக்கீங்களா இல்ல chosen லீடரா இருக்கீங்களா? எனக்கு எதற்காலும் ஒரு பயமா இருக்கு, எதற்காலும் ஒரு ஃபியர் இருக்கு, then you are being holded by the ID, red image. அப்ப இதுல இருந்து வெளியில வர்றதுக்கு நம்ம என்ன செய்யணும்? ஸோ இந்த ஐடி பேச்சு கேட்டுதான் நம்மளால அன்கிளாசிஃபைட் நாலேஜ்ல பெருசா நம்ம வளர்த்த முடியாது. நம்மளால தான் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வளர்த்த முடியாது. டெக்னிக்கல் நாலேஜ் ரொம்ப டஃபா இருக்கும். நம்மளுக்கு வந்துட்டு ஞாபக சக்தி அப்படிங்கிறதால டெக்னிக்கல் நாலேஜ் இல்லாத இப்படித்தான் அந்த கிரே ஏரியா உருவாச்சு. பிகாஸ் யூ ஹேவ் பீன் லிசனிங் டு தி ஐடி ஆல் தி டைம். ஸோ கிரே ஏரியாஸ் அப்படிங்கிறது கிரீன் ஏரியாஸா மாறணும் தான். கேசவன் ராமமூர்த்திக்கு இருந்த மாதிரி கெட்ட பழக்கங்கள் அப்படிங்கிறத மாற்றி நீங்கள் இன்னும் ஹெல்த்தியாக மாறணும்னா, ஐடி பேச்சை கேட்காம சூப்பர் ஈகோ லெவலுக்கு நீங்கள் உங்களை மாற்றிக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு தெராப்பியை செய்யணும். we have to do a psychological exercise. அதான் கொடுத்தீங்களே சார் காக்னிட்டிவ் பிஹேவியர் தெராப்பின்னு ஒன்று. இன்னொரு தெராப்பி I'm going to say, and with that we are finishing this workshop. And that therapy, my dear boys, is called as 3 picture technique. I repeat, it's called as 3 picture technique. நம்ம இங்க 2-3 எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துக்கோம். I would like to take the case study of Naveen. Naveen wants to improve his memory. I would like to take the case study of Dinesh here. And உங்க பேர் Sridhar there, because Sridhar dignifies himself that he is a short-tempered person. Dinesh says that he is a short-tempered person. Okay? And fear அப்படிங்கிறது. So Sridhar, Naveen, Dinesh, Rajmani எடுத்துக்குவோம். So இவன் 4 பேருடைய கேஸ் எடுத்துக்குவோம். Rajmani has got self-doubt. Sridhar has got anger. Dinesh has got anger. And Naveen has got memory problem. And the other people have got lots of gray areas. So, இவங்க இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ண எப்படி இருக்கும்னு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். What is 3 picture technique? 3 picture technique is a mind psychological exercise that makes you transform in a very short period of time. Very short period of time. Picture number 1, your current challenge or weakness. Picture number 2, your steps for overcoming the challenge or weakness. Picture number 3, the new improved image, that is the new you. இப்போ நம்ம எடுத்த அந்த 4 கேஸ் ஸ்டடிக்கு வருவோம். Picture number 1ல நவீன் மெமரி ப்ராப்ளம் இருக்கிற ஒரு பர்சனா அவரை பார்க்குறாங்க. Picture number 3ல மெமரி ப்ராப்ளமே இல்லாம ஏசிங் மெமரி இருக்கக்கூடிய ஒரு ஆளை தன்னை பார்க்கணும். பிக்சர் நம்பர் 1ல தினேஷும் ஸ்ரீதரும் டக்குன்னு கோவப்படுற அந்த இமேஜோட அவங்க பார்க்கணும். பிக்சர் நம்பர் 3ல கோவப்படாத ஒரு யங்ஸ்டரா அவங்க எப்படி இருப்பாங்களோ அதை அவங்க பார்க்கணும்.
ராஜ்மணி பிக்சர் நம்பர் 1ல செல்ஃப் டவுட் அதிகமாக இருக்கிற மாதிரி ஒரு பர்சனை பார்க்கணும். பிக்சர் நம்பர் 3ல செல்ஃப் டவுட் அப்படிங்கிறதே இல்லாமல் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்கிற ஒரு பர்சனை தானே பார்க்கணும். ஸோ இப்போ அவுட்லே சொல்லியாச்சு. வாட் ஆர் யூ சப்போஸ் டு டூ இன் தட் எக்ஸசைஸ்? சூஸ் அ டைம் பிட்வீன் 4:30 to 7:30 in the morning. 4:30 எப்படி இருக்குன்னு நான் வாழ்க்கையில் பார்த்ததில்லை, அதனால் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு சாத்தியம் இல்லை அப்படின்னா ஓகே ஃபைன். 6 o'clock மேபி ஆர் 6:30. 4:30 7:30, சாயங்காலம் 5:30 7:30. என்ன நடக்குது இந்த 6 மணி நேரத்தில்? இந்த 6 மணி நேரத்தில் யுவர் மைண்ட் இஸ் இன் தி ஆல்ஃபா லெவல். என்ன லெவல்? ஆல்ஃபா லெவல் இஸ் த மோஸ்ட் சுப்ரீம் லெவல் ஆஃப் த பிரெயின் வேவ்ஸ். பிரெயின் அப்படிங்கிறது எனக்கு இருக்கா இல்லையாங்கிற சந்தேகம் இருக்குது அப்படின்னா அது வேறு பிரச்சனை, அதுக்கு வேறு தெராபி தான். But alpha level is the supreme wave. Now let me show you in the picture form. Choose a time in the morning and look at the 3 slides. Slide number 1, that is the first picture. The person is a negative person. எப்போ பார்த்தாலும் ஒரு பேர்டன்டாகவே இருக்கிற மாதிரி நினைக்கிற ஒரு செல்ஃப் டிஸ்கிரிமினேட்டிங் பர்சன். இவன் மாறணும்னு ஆசைப்படுறான். ஸோ பிக்சர் நம்பர் 1ல இவனுடைய இந்த பிக்சர். பிக்சர் நம்பர் 2 என்னன்னு கேட்டிங்கன்னா, இவன் மாறுறதுக்கு என்னென்ன எடுக்கணும், என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறத பற்றின ஒரு சிந்தனை. நிறைய புக்ஸ் படிக்கணும், நிறைய கான்டாக்ட்ஸ், தன்னையே செல்ஃப் ஷேப் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி. லாஸ்ட் பிக்சர், த சேம் பர்சன் as a transformed person. ஓகே, இதுதான் நீங்கள் உங்களுடைய ப்ராப்ளம்க்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கணும். தினேஷ் ஸ்ரீதர் ஃபர்ஸ்ட் பிக்சர், ஆங்கர்டு பர்சன். அவங்க கோவப்படாமல் எப்படி இருப்பாங்களோ அது அவங்களுக்கு தெரியாது, மற்றவங்களுக்கு தான் தெரியும். பட் அவங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். அந்த பிக்சர் இங்கே வச்சுருக்கோம். செகண்ட் பிக்சர் கூட விட்டுருங்க, அது ஒன்றும் அவ்வளோ முக்கியம் கிடையாது. என்ன ஸ்டெப் எடுக்கணும், இந்த ஸ்டெப் தான் 3 பிக்சர் டெக்னிக், அதனால் அதை விட்டுருங்க. தேர்ட் பிக்சர், கோவம் இல்லாத ஒரு பர்சனாக, ரொம்ப மெட்டிகுலஸாக, ரொம்ப நிதானமாக இருக்கிற மாதிரி ஒரு இமேஜ். சார் அப்படி நான் என்ன யோசிச்சா எனக்கே பார்க்கறதுக்கு ரொம்ப சிரிப்பாக இருக்குது சார் அப்படின்னா அதுதான் நிதர்சனமான உண்மை. லைக் நவீன், மெமரி அப்படிங்கிற ப்ராப்ளம் இருக்கிற ஒரு பர்சனாக இந்த பக்கம் பார்க்கணும். மெமரி ஒரு பெரிய பிரச்சனையாக இல்லாத ஒரு பர்சனாக இருக்கிறத அந்த பக்கம் பார்க்கணும். ராஜ்மணி ஒரு செல்ஃப் டவுட் இருக்கிற ஒரு பர்சனாக இப்போ அவர் எப்படி இருக்காரோ அந்த பிக்சர் லெஃப்ட் இந்த பக்கமும், அந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃப் டவுட் இல்லாத ஒரு ஏஸ் பெர்ஃபார்மிங் பர்சனாக பார்க்கணும். ஸோ கண்ணை மூடனோன்னு அந்த டைமில் நீங்கள் சூஸ் பண்ண டைமில் ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்துட்டு ஒரு 10 times டீப் ப்ரீத்திங் பண்ணிவிட்டு கண்ணை மூடி லெஃப்ட் சைடு, ஓகே, லெஃப்ட் சைடில் இந்த ஃபர்ஸ்ட் பிக்சரை நீங்கள் பார்க்கணும். ஓரளவுக்கு இமேஜின் பண்ண முடிஞ்சால் போதும். பிக்சர் பர்ஃபெக்டாக இமேஜின் பண்ணி அதை கலையாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ஒன்றும் இமாலய சித்தர் கிடையாது. அது அவங்களுக்கு மட்டும் தான் சாத்தியம். நீங்களும் நானும் மார்டல் ஹியூமன் பீயிங்ஸ், நம்மளுக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது. பட் ஓரளவுக்கு ஒரு 2 செகண்ட் நீங்கள் அந்த இமேஜினேஷன் பண்ணீங்கன்னா அது போதும் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட். ஓகே ரைட். ஸோ யூ see this picture in the left hemisphere and after a certain point of time இந்த பிக்சர் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு லெஃப்டில் இருந்து ரைட்டுக்கு தரணும். You have to extend your hand and you need to push the picture from left to right. Push the picture from left to right. அது போய் உடையிற மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணணும். மைண்டுக்கு ரீப்ரோக்ராமிங்க்கு இந்த மாதிரி விளையாட்டுத்தனமான விஷயங்கள் தான் செஞ்சு ரீப்ரோக்ராமிங்கை நம்ம பண்ண முடியும். Most of the reprogramming sciences are kiddish and very informal like this. So once you push it from the left to right, you have to imagine that this particular image is being broken into shattered pieces of glass. You need to push it and you need to imagine that it is broken. You need to push it and you need to imagine that it is broken. So after a certain point of time, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டால், again keep the third picture. அந்த third picture அப்படிங்கிறது the new form of you. நீங்கள் எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க அந்த நியூ ஃபார்ம். அதை திஸ் டைம் ரைட் சைடில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பிக்சரை லெஃப்டில் ஃபிக்ஸ் பண்ணீங்க, லெஃப்ட் டு ரைட் புஷ் பண்ணீங்க. தேர்ட் பிக்சரை ரைட்டில் ஃபிக்ஸ் பண்ணி அண்ட் யூ நீட் டு இமேஜின் தட் இட் இஸ் ஃபிக்ஸ்ட் ஆஸ் அ போஸ்டர். அந்த வாலில் ஒரு போஸ்டரை ஃபிக்ஸ் பண்ண எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி யூ நீட் டு ஃபிக்ஸ் ஆஸ் அ போஸ்டர். ஸோ இதுக்கு இந்த மூமெண்ட், இதுக்கு இந்த மூமெண்ட் 5 times. I repeat 5 times. ஆனால் தூரத்துலேருந்து ஒரு கிளாஸில் நீங்கள் ரூமில் தனியாக நின்று இந்த எக்ஸசைஸை பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தாங்க அப்படின்னா இவனுக்கு ஏர்வாடி கன்ஃபார்ம் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, தனியாக ப்ரைவேட்டில் பண்ணுங்க.
ஹாஸ்டலில் உட்காந்து எல்லாத்துக்கும் முன்னாடி இப்படி இப்படி இப்படின்னு பிரேக் டான்ஸ் ஆடிட்டு இருந்தீங்க அப்படி தூக்கிட்டு போயிடும். ஓகே, வீட்டில் அதே மாதிரி தான். வீட்டில் எல்லாத்துக்கும் முன்னாடி வந்துட்டு நல்லா தான் போனால் இன்னைக்கு வந்துட்டு ஏதோ 7ஆம் தேதி 8ஆம் தேதி 9ஆம் தேதி 3 ஏதோ கான்ஃபரன்ஸ் சொன்னாங்க, அது இப்படி ஆகிட்டா அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டு பண்ணுது. ஏன்னா இந்த ஃபிசிக்கல் மூவ்மெண்ட் இருக்கும்போது இந்த எக்ஸசைஸ் நல்லா வேலை செய்யும். ரைட், ஓகே. ஒரு கம்பெனியை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணும்போது மேனேஜர் அங்கிட்டு வந்துட்டார். ரொம்ப நேரமாக அவரோட எம்ப்ளாயிஸ் இப்படி 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 இப்படின்ட்டு அங்கிட்டு வந்துட்டா என்ன நடக்குது, என்ன பண்ணிட்டு இருக்கேன் எங்காவது நிகழ்ச்சி. அது மாதிரி மேக் இட் ப்ரைவேட் அண்ட் ஃபிசியாலஜி ப்ரீச் சைக்கிள். திஸ் இஸ் கால்ட் த்ரீ பிக்சர் டெக்னிக். டு மேக் த லாங் ஸ்டோரி ஷார்ட், டைம் ஆயிடுச்சு. நம்பர் 1, ஃபிக்ஸ் த பிக்சர் தட் யூ டோன்ட் வாண்ட் இன் த லெஃப்ட். நம்பர் 2, புஷ் த பிக்சர் ஃப்ரம் த லெஃப்ட் டு ரைட். ஏன்னா ரைட்டில் போகும்போது இட்ஸ் பாஸ் அப்படின்னு உங்கள் மைண்டு கிரகிச்சுக்கும். அண்ட் த லாஸ்ட் ஸ்டெப், த பிக்சர் தட் யூ வாண்ட். கேசவனுக்கு அதே தான் நான் சொன்னேன். 16 சிகரெட் குடிச்சிட்டு இருக்கிற நீ 4 சிகரெட்டா அடுத்த மாதம் மாற்று, அப்புறம் 3ஆம் மாற்று, அப்புறம் 2ஆம் மாற்று, அப்புறம் 1ஆம் மாற்று, அப்புறம் நிறுத்தி அப்படின்னு 4 மாதத்தில் அந்த பையனால ஸ்மோக்கிங் ஹேபிட்டை நிறுத்த முடிஞ்சு இந்த எக்ஸசைஸை யூஸ் பண்ணும். ஸோ தன்னை கொண்டுகிட்டு இருக்கிற சிகரெட் குடிக்கிற பழக்கத்துக்கே வந்துக்கிட்டு இவ்வளோ ஈஸியாக அந்த ரிசல்ட் கிடைச்சதுன்னா உங்களுக்கு இருக்கிற சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ்க்கு இது கரெக்டாக யூஸ் ஆகும். ஸோ இது நான் இன்னைக்கு இங்கே சொல்லியிருக்கேன். இதை பற்றின வீடியோஸை நம்ம காண்டாக்ட் பண்ணும்போது I'll give you என்னோட யூடியூப் சேனல் இருக்குது, அதை பார்த்தீங்கன்னாவே you'll be able to understand. So do you have any questions on the three picture technique? Right? Okay. So cognitive behavior therapy, prayer trashing, அப்புறம் உங்களுடைய career wagon wheel, அப்புறம் three picture technique. இதுதான் இன்னைக்கு உங்களுக்கு well decorated concepts that I have given as an expert in this content. இது சம்பந்தமா ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா I also conduct online classes. உமா மேடம் கிட்ட நான் ஒரு ப்ரோஷர் கொடுத்துருப்போம், ஒரு 2 காப்பி ப்ரோஷர் நான் கொடுத்துருப்போம். இதனுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், அப்புறம் நான் என்ன விதமான ட்ரைனிங் சர்வீசஸ், போஸ்ட் ஆஃபீஸர்ஸ், அட்வொகேட்ஸ் அண்ட் கம்பெனி பீப்புள், ஸ்டூடெண்ட்ஸ், இவங்க எல்லாத்துக்கும் நான் கண்டக்ட் பண்ணியிருக்கிற சர்வீசஸ். அண்ட் ஒருவேளை இஃப் யூ ஆர் லுக்கிங் ஃபார் எனி கவுன்சிலிங் சர்வீசஸ், அதனுடைய கம்ப்ளீட் சார்ஜ் ஷீட் அண்ட் வாட் கைண்ட் ஆஃப் சர்டிஃபிகேட் கோர்சஸ்